ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சி தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாரி மட்டும் சொல்லிடலாம். ஏன்னா அவங்க எந்த கண்ட்ரி தெரியல, பட் ஆனால் இலங்கை ஏதோ சொல்லியிருந்தாங்க, இங்கே நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்க காலும் வேறு பண்ணியிருக்காங்க, அவங்க எடுக்கலை. அப்புறம் வாய்ஸ் நோட் தான் போட்டிருந்தாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு வாய்ஸ் நோட் வேறு போட்டிருந்தாங்க. வந்திருந்தோம், பட் ஆனால் நீங்கள் எடுக்கலை, உங்களுக்காக டேப் வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம், சாக்லேட்ஸ் வேறு வாங்கிட்டு வந்திருந்தோம், பட் ஆனால் நீங்கள் எடுக்கலை, நான் திரும்பி போயிட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. டேப் கிடக்குது கழுத, இந்த சாக்லேட்டை வாங்கியிருந்துருக்கலாம், இல்லை வாங்கி வச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அவங்க சொன்னாங்க, நம்பரும் அனுப்பியிருந்தாங்க, இது மாதிரி கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பட் ஆனால் பண்ண முடியல. ரெண்டாவது என்னன்னா, வரிசையாக நம்மளுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குங்களா, அந்த ரீல்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்துருக்காங்க. யார் மெசேஜ் பண்ணுறா என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே அந்த லைனில் இருக்கும்போ அது பார்க்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு, கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணணும்னு எங்கள் நோக்கம் கிடையாது. பட் ஆனால் நடந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த சாக்லேட்டை வாங்கி செய்வோம். கெட்டு போயிருங்க, அதுக்குள்ளே புதுசாக வாங்குவோம், ஃப்ரெஷ்ஷாக வாங்கி. சரி, வரும்போது புதுசாக வாங்கிட்டு வாங்க. ஆமாம், இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையா, தம்பி லிங்கேஷ் அவளுடன் காத்திருப்பார். சாக்லேட்டுன்னு சொன்னால் போதும், தலப்பாலாம் கட்டிட்டு வந்து போலாங்களா? நேற்றை கணக்குலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். விட்ட வர ஒன்று பாக்கி இருக்குது. என்னங்க, அடிச்சுட்டு வந்துடும். அது ஒரு மாதிரி மனசு உறுத்தலாவே இருக்குதுன்றனால. இல்லை, அதுக்கு முன்னாடி இதில் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டது அப்படின்றது காட்டுப்பகுதியில் வச்சு வனத்துறையினால் வந்து சுடப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து நேற்றிலிருந்து பெரிய இதுவாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதற்காக, ஏன், என்ன காரணத்திற்காக அந்த வனத்துறையினால் அவங்க வந்து சுடப்பட்டிருக்காங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் தமிழக முதலமைச்சர் உட்பட எல்லாருமே அதுக்கு வந்து கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே காவிரி விவகாரம் அப்படின்னு நமக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இதே மாதிரி இருந்து தான் நம்ம இந்த செம்மர கடத்தலில் வந்து ஒரு 20 தமிழர்கள் அதே மாதிரி தான் வந்து சுட்டு கொன்னது, அந்த மாதிரி ஒரு சம்பவம். இப்போ இந்த மாதிரி எங்கே போனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழர்களாகிய நமக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு வகையான ஒரு சோகமான ஒரு செய்தி தான். ஒரு சோகத்தை தாண்டி ஒரு கோவத்தை கொண்டு வர மாதிரியான ஒரு செய்தியாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சரும் அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற காரணங்கள் வந்து எதுவுமே ஏற்புடையதாக வந்து இல்லை அப்படின்னு அதோட நிறுத்திடாமல் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை அவர் வந்து எடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து இது மாதிரி நம்ம ஏதாவது ரொம்ப இதுவாக விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் ஒரு பயம் வர மாதிரி ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அவங்க எடுக்கணும் அப்படின்றது தான் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றத நம்மளும் வந்து அது மாதிரி தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இலங்கை கடற்படையினரால ஒரு 9 மீனவர்களை வந்து திருப்பி சிறை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அது வேறு ஒரு பஞ்சாயத்து வேற போயிட்டு இருந்துச்சு. பார்டர் சுற்றி பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்கோமே, நம்ம இழுத்து வைக்கலைங்க, அது இழுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கடிதம் எழுதினா போதுமா, மானே தேனே பொன்மானே போட்டால் போதுமான்னு வந்து ஒருத்தர் பேசுவார். நாங்கள் கடிதம் எழுதின மாதிரி நீங்கள் எழுதியிருக்கணும். ஏங்க, யாரு கடிதம் எழுதினாலும் அதில் இது இல்லைங்க, கடிதம் எழுதுன்றது ஒரு ப்ரூஃப்ங்க, அவ்வளவுதான். நாங்கள் பேசியிருக்கோன்ற, நான் இந்த அரசு இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்கு, இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்குன்றதுக்கான ஜஸ்ட் ப்ரூஃப் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன எடுத்தீங்க, அதுக்காக நீங்கள் பிரதமர்கிட்ட என்ன பேசுனீங்க, மத்திய அரசுக்கிட்ட என்ன பேசுனீங்கன்றதுல தானே வந்து விஷயம் இருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் லெட்டர் எழுதணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிஎம் அப்போ இருக்கிற சிஎம் பார்த்து கேட்டார், லெட்டர் எழுதிட்டு போய் படுத்துட்டா போதுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வேண்டாமா அப்படின்னாரு. உடனே அதையே எடுத்துட்டு வந்துட்டு லெட்டர் எழுதிட்டா போதுமா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக வேணாமா அப்படின்றது. அதாவது நம்ம எதுலலாம் ஒற்றுமையாக இருக்கணுமோ அதில் ஒற்றுமையாகவே இருக்கிறது இல்லை. நம்ம எந்த ஒரு கர்நாடகா காவிரி விவகாரம், மேகதாது விவகாரம், ஒரு இலங்கை கடற்படையால் சுட்டு வீழ்த்தப்படுறது, இந்த மாதிரி விவகாரத்தில் நம்ம ஒற்றுமையை காட்டுறது இல்லை. அப்பயுமே வந்து எப்படி அரசியல் பண்ணுறது, இதை வச்சு நம்ம இப்படி நாங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, எங்கள் திராவிட நாயகர் முதலமைச்சராக இருக்கும்போது லெட்டர் எழுதினார்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு வந்து இங்கே ஃபயர் விடுறதுலாம் தான் எல்லாரும் குறியா இருக்காங்க. எங்கள் தலைவர் வந்து கர்நாடகா போகாமலேயே எப்படி கடவுள் வந்து மழையை கொடுத்தாரு பார்த்தியா அப்படின்னு ஃபயர் விடுறதெல்லாம் இந்த டீம் இருக்கு. அப்போ இதனால எந்த உருப்புற விஷயமும் நடக்க போறது இல்லை. இதை தாண்டி தீர்வு என்னன்றதுல தான் இருக்கே தவிர நான் மாற்றி எக்ஸில் போய் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைன்றது தான் இருக்கக்கூடிய செய்தி. இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி இருக்கும். ஆமாம், காலை கடன் பாத்ரூம் போயிருக்கேன். நான்
எப்படிங்க? எல்லாரும் காலையில தான் இருந்துச்சு. ஆனா 6 மணிக்கே எல்லாரும் பாத்ரூம் போக மாட்டாங்க. சரி. ஒரு சிலர்லாம் 8, 8:30 வரைக்கும் போவாங்க. 8, 9 மணிக்கு. போனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அன்னைக்கு காலையில நான் அதுதான் போக ஆரம்பிச்சிட்டு ஒரு 7, 8 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போக ஆரம்பிச்சிட்டேன்னா பாத்ரூம் போக ஆரம்பிச்சேன். பாத்ரூம்குள்ள சைடா அப்படியே போகலான்னு ஆரம்பிச்சேன். பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே பாத்ரூம் சைடா ஒதுங்கலான்னு பார்த்தேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? நீங்க எல்லாம் யாரு? நீங்க எங்க போறீங்க? பாத்ரூம் போறேன். என் வீட்டுக்குள்ள வந்து நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறீங்க. கைது பண்ண வந்திருக்கோம். இப்பவா? ஆமா, ஒரு 10 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். உள்ள போயிட்டு வரணுன்னு உள்ள போயிட்டேன். கன நேரத்துல தான் திடீர்னு அப்பா சொல்லிட்டாரு 10:30 மணி வரைக்கும் நம்ம கைதே ஆயிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு தெரில. டாப்பால போட்டுட்டு நானும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சேன். பாருங்க 10:30 வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பா சொல்லிட்டாரு 10:30 வரைக்கும் கைதாக கூடாதுன்னு சொல்லிட்டதுனால 10:30 மணி வரைக்கும். இது நல்ல நேரமா 10:30 மணின்றது? ஆமா, கோர் கேலண்டர்ல ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. வைகுண்டம் ஏதோ போட்டிருந்தாங்க. வைகுண்டமா யமகண்டமா தெரியல போட்டிருந்தாங்க. நானும் மூக்கு பிடிக்கன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே, நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10:30 மணி ஆச்சு. வந்ததுக்கப்புறம் என்னை கைது பண்ணி கூட்டு போனாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அந்த கைதுலாம் பார்க்கும்போது. எனக்கே ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பு மாதிரி நான் வந்து போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் வந்து நேற்று ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய வழக்கறிஞர் அணி சார்பாக நடந்த சட்டத்துறை சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு ஒரு சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றினாங்க. அதில் கைது பண்ணதுக்கெல்லாம் வந்து எதிராக சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதை பற்றின வந்து அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். 10 நாளைக்கு அப்புறம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் பேச முடியும். ரொம்ப வேகமாக இருக்காங்க இல்லையா? அதாவது கைது பண்ண அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களா, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, நீங்களே எதிர்பார்க்காம உங்களாலேயே பண்ணிக்க முடியாத உங்களுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்குது. கேஸ் ஒரு கேவலமான கேஸ் தான் வச்சுங்களேன். அது சொல்லிக்க முடியாது நம்மளால. எதுக்கு போன கைது பண்ண? இப்போ போய் கேட்டாங்கன்னா கலைஞர் எதுக்குங்க கைது பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஊழல் பண்ணாருன்னு சொல்லி அவங்க வந்து பால ஊழல் பண்ணாருன்னு சொல்லி கைது பண்ணாங்க. முக ஸ்டாலின் எதுக்குங்க கைது பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா மிசால இது மாதிரி இது பண்ணாங்க, மிசா காலகட்டத்தில் கைது பண்ணாருங்க அப்படின்னு. அப்போ இருந்தவங்களுக்கு தான் அந்த வரலாறு தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா அந்த வரலாறு என்னன்னு. தம்பி எதுக்குங்க கைது? காவேரியில தண்ணி கொண்டு வர காவேரியில தண்ணி கேட்டதுக்கு எவனாவது கைது பண்ணுவாங்களா? இல்லைங்க, காவேரிக்கு தண்ணி கேட்க போய் வேற மாதிரி ஒண்ணு சொன்னாருங்க, அதனாலதாங்க கைது பண்ணிட்டாங்க. வேற தண்ணியை பத்தி பேசி அவர் வந்து கைது ஆயிட்டாருங்க அப்படின்னு தான் வந்து வரலாறு வந்து சொல்லணும்னு வச்சுங்களேன். ஆனா உங்களுக்கு தாங்க இதே இல்லை. தாவேக்கா வந்து அவர் கரெக்டா கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நான் டம்மின்னு சொன்னேன், அதுக்கு வராத கோபம். முட்டாளுன்னு சொன்னேன், அதுக்கு வராத கோபம். இது எதுவுமே சரியில்லை, சாத்தியம் இல்லை, இதுக்கெல்லாம் வராத கோபம். வேற எதை பற்றி நான் வந்து பேசினேன்னு இப்போ என்னை கைது பண்ணேன்னா, காவிரிக்கு தண்ணி கொண்டு வர்றதை பற்றி என்ன பேசினேன்? ஓ, அதுக்கு தான் என்னை கைது பண்ணுறீங்களா? பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இதுக்கெல்லாம் வராத கோபம் அதுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. கலைஞர் அவர்கள் காலத்தில் இப்படி ஒரு பொய் பேசியிருந்தா நம்ம நம்பியிருப்போம். ஆமாங்க, காவேரிக்காக போனால் அதனால எம்ஜிஆர் அவர்கள் கைது பண்ணிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் இந்த ஒரு பொய்யை சொல்லியிருந்தா கொஞ்சம் நம்பிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்குது. டிஜிட்டல் உலகத்துல உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் வந்து லைவுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை எடுக்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா, லைவ் வரத்துக்கு முன்னாடியே அது என்ன பேச போறாங்கன்னு எடுக்கிற அளவுக்கு இப்ப வளர்ந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜில இருக்கும். இப்ப வந்துட்டு பச்சையா வந்து புழுவுற இருக்குல்ல, அதுதான் நமக்கு கிடைச்ச ஆகப்பெரும் எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா. டிஜிட்டல் உலகத்துல இருந்துட்டு எப்படி போய் பேசணும் அவர்கிட்ட தான் கத்துக்கணும். நம்ம பச்சையா அவர் பேசுறாரு, ரெட்டை அர்த்த டபுள் மீனிங்ல பேசுறாரு. அதையே வந்து நான் பேசல, நான் காவேரிக்கு தண்ணி கேட்டதுக்காக என்னைய கைது பண்ணாங்கன்னு வந்து சொல்றது இருக்குல்ல. ஆமாங்க, அப்ப நீங்க கூட்டு போனீங்களா கேள்விக்கு? ஏன் அதை விட வந்து முட்டாள் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு, வெக்கம் கெட்ட அரசுன்னு கேட்டிருக்காரு, சூடு சொரணம் இல்லாத அரசு. கரெக்டுங்க, இதெல்லாம் சொல்லாதது நீங்க. தண்ணிக்காக நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஐயோ, தண்ணிக்காகவும் அரெஸ்ட் பண்ணல, இதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணலைங்க. அவங்கள வந்து அவர் இதுக்கு வந்து கைது பண்ணதுன்னு டம்மி அரசுன்னு சொன்னதெல்லாம் அவங்க ஆட்சி அவர் சொன்னாருன்னு நினைச்சிருப்பாங்க. சரி, அவங்க அப்பாவும் அவரும் சேர்ந்து செஞ்ச ஆட்சியை தான் சரி டம்மி அரசு, செயல் இல்லாத முதலமைச்சர் அது மாதிரி சொல்லியிருப்பாருன்றது எடுத்திருப்பாங்க. கடைசியா சொன்னதுக்காக தான் வந்து கைதுன்றத தெரியணும் இல்லையா. அதுக்காக தான் இப்ப நான் ஒண்ணு சொன்னேன்ல, எதுக்காக உங்களை கைது அது எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிற இடம் இருக்குல்ல. அவங்கள்ட்ட இல்லைங்க கூச்சம் அவங்களுக்கு இல்லைங்க, மற்றவங்கள்ட்ட. இப்போ உங்கள்கிட்ட கேட்கும்போது நாளை பின்ன
ஒரு 20-30 வருஷம் ஆகி போச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி எதுக்காக உதயநிதி அந்த நாள் வந்து கைது செய்யப்பட்டார் இல்லையா, அதை வந்து இப்ப ஃபயர் விட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. 30 years ஆஃப் உதயநிதி அரெஸ்ட் அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நம்மள்ட்ட ஒரு வேளை கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், எதுக்குங்க கைது பண்ணாங்கன்னா, அப்ப நம்ம சொல்லிடுவோம்ல, நம்ம சொல்றதை தாண்டி ப்ரூஃப் இருக்குல்ல, இது மாதிரி இந்த இதுக்காக தாங்க இவர் கைதானாருன்னு இருக்குல்ல, அந்த அசிங்கத்தை கூட எப்படி இவ்வளவு அழகா வந்து மேடையில சொல்ல முடியும் இருக்குல்ல, அதுதான் உதயநிதி. நமக்கு கிடைத்த ஆகப்பெரும் தலைவர் உதயநிதி அவர்கள் தான். அதுல அவர் சொல்லும் போது சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார், ரொம்ப காமெடியா இருக்கு. நான் அப்ப கூட சொன்னேன் அப்படின்னு. காமெடியா இருக்கிறவர் ஏன் கடைசியா வந்து அவ்வளவு காண்டானாருன்னு தான் தெரியல எனக்கு. நாங்க போகும்போது ஜாலியா போனோம், நான் வந்தேன், மாசு இருந்தாரு, சரவணன் இருந்தாரு, ஒரே டூர் போனோம், நாங்க அப்படியே ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். ஓசிலே கூட்டு போயிட்டு வந்தாங்களா தஞ்சாவூர் வரைக்கும்? கைது பண்ணது ஒரு கேஸ்ல, இதுல என்ன பெரிய பெருமை பேசிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா பார்த்தா ஒரு நல்ல எலிவேஷன் கொடுத்தாங்க, அதை வந்து இது பண்ணிக்க தெரியல, யூஸ் பண்ணிக்க தெரியல. இன்னமும் ஒன்னும் இது இல்ல. இன்னும் அவரே ஒத்துக்கிறாரு, திமுக காரங்கெல்லாம் சோர்ந்து போயிருந்த டைம் அது, ஒரு நமக்கே தெரியாம நம்மள வந்து இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க, இவங்க ஜெயிப்பாங்கன்னு. இந்த சர்க்கஸ் கூடாரமே நம்பல. சர்க்கஸ் கூடாரம் அவங்கள சொல்லிக்கிறாரான்னு தெரியல, அவங்க கூடாரத்தை சர்க்கஸ் கூடாரம் சொல்லிக்கிறான்னு தெரியல. 52மே ஜோக்கரா இருந்தா எப்படி ஒண்ணு எனக்கு டக்குன்னு தோணுச்சு. 52 இல்லையே, 57 59 ஆச்சு, ஏன் 52ன்னு சொல்றாரு அப்படின்னு. 57 சொல்லணும். இவரு என்ன 52 ஜோக்கர்னு சொல்றாரு, 57 தானே ஜோக்கர். இல்ல ஐயோ சீட்டு கட்ட சொல்றாரோ அப்படின்னு. அதுலயே 13 தாங்க இருக்குது. 13மே சோக்கரா இருந்தா 13 ஒட்டுமொத்த கார்டை சொல்றாரு அவரு. அப்படி ஒட்டுமொத்த கார்டுல 52 நமக்கும் தெரியாது, நமக்கும் விளையாண்டது கிடையாது. ஒருவேளை வந்து 5 பேர் எங்கேயாவது திருப்பி போற மாதிரி இருக்கும் போல இருக்கு, அதனால அந்த 5 தவிர்த்துட்டு சொல்றாரு போல இருக்கு. டவுட்ல இருக்கலாம், இல்லன்னா இதுங்கெல்லாம் இனிமே வரது கஷ்டம். ஆமா, ஏன்னா இருக்காருல்ல, சேஃபா இருக்காரு. அவரு இருக்காரா என்னன்னே தெரியல, இன்னைக்கு கூட வந்தாரா என்னன்னு கூட தெரியல, இருக்காரா இல்லன்னே தெரியல, காணும். ஏதோ பிஜேபின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அங்கிட்டு போறத பத்தி ஏதோ பேசுறதா வந்து தகவல்கள் ஒரு பக்கம் வருது. இன்னொன்னு இவரு ஏவாவேலு இருந்தாரு, இல்ல அடுத்து இருக்கிறது, அடுத்து சேகர் பாபு, அப்புறம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அதனால அந்த டவுட் எல்லாம் அவருக்கு வந்து வந்திருக்கும். அதனால பாவம் ஒரு கைது ஒண்ணு பண்ணிட்டு, அதுவும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன், தலைவர் சொல்லிட்டாரு 10:30 மணி வரைக்கும் கைது, நல்ல நேரம் இருக்குல்ல, யமகண்டத்துல கைது ஆயிட்டானா அடுத்து உள்ளேயே வச்சிருவாங்க, நல்ல நேரத்துல கைதானாதான் திருப்பி வீடு வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல. அதனால உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். உட்காருங்க நான் வரேன் அப்படின்னு. உட்காரெல்லாம் முடியாது, வாங்க கைது பண்ண சொல்லிட்டு, இருங்கங்க பாத்ரூம் போயிட்டு வரேன், 8 hours போகணும்ல, எப்படி ஒரு பாத்ரூம் போகும், அதுக்குள்ளதான் மாசு வந்துட்டார்ல, அவர் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாரு, நேரம் அங்க வந்துட்டாரு. இருங்கங்க பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வர வேணாமா, 8 hours டிராவல் முடிவே பண்ணிட்டீங்களா, இது எதுக்குன்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாதன்னு அந்த வழக்கறிஞர் அணி போய் அவங்க பேசி கூத்தாடி நின்று கேட்டு, இல்லைங்க நாங்க வந்து அரெஸ்ட் இல்ல விசாரணை தான் அப்படின்னு சொல்லி இது பண்றதா தான் வந்து பிளான் அப்படின்றது தான். பையனை சேஃபா இருப்பா கூட்டுன்னு போனாங்கன்னா கும்மிருவாங்க அப்படின்னு சொல்லாம 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி, அப்படி போ இப்படி போ நட, ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி, பேப்பரோ ரீல்ஸோ யாருக்கு தெரியும், அங்க உள்ள போனாதானே நமக்கு என்ன உள்ள போய், அது எப்படி உள்ள போய் பார்க்க முடியும், அதுதாங்க போன போலீஸுக்கும் தெரியும், அவரையும் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நடந்துச்சு. அது ரொம்ப பெருமையா நேற்று அவங்களுடைய டீம்கிட்ட வந்து பேசியிருக்காரு. நீங்களும் உஷாரா இருக்கணும், உங்க மேலயும் வந்து வழக்குகள்லாம் போடுவாங்க. நம்ம ஜென்சி இருக்குல்ல, ஜென்சியை வந்து தூண்டி விட்டாங்க. அது ஜென்சியே இல்லையா, உங்களுக்கு என்னையா சொன்னாவும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா, பொய் வழக்குகளா போடுறீங்க. உங்களுக்கு வந்து இப்போ திமுக ஜென்சியை பார்த்து ஒரு பயம். ஆமா, பயம்தான், உண்மையாவே பயம்தான். தயவு செய்து நீங்க எல்லாம் வராதீங்கன்ற பயம்தான், வேற ஒண்ணும் கிடையாது. அது ஏதோ ஒரு ஐயோ கடிச்சு வச்சிடாத, இல்ல ஏதோ கண்ண முடி கடனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரியா, ஏதோ ஒண்ணு ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரின்ற மாதிரி. நாங்க வந்து எப்படா இதெல்லாம் நடக்குது, ஆட்சிலாம் வந்து எப்படி அது அவங்களே எதிர்பார்க்கல, ஆட்சிக்கு வரணும்ன்றது அவங்களே எதிர்பார்க்கல. பட் ஆனா தற்செயலா நடந்து, அவங்க எதிர்பார்க்கல, மக்கள் எதிர்பார்த்தாங்க. இல்ல தாவேகா சொல்றேன், தாவேகா எதிர்பார்த்தது இல்லையா, ஆனா மக்கள் எதிர்பார்த்தாங்க. அவங்களே வந்துட்டாங்கன்றப்போ அவங்க எதிர்பார்க்காதது திமுக எதிர்கட்சியா வருது வந்து வரும்ன்றதுதான் எதிர்பார்த்தது. அவங்க ஏடிஎம்கே எதிர்கட்சியா வரும்னு எதிர்பார்த்திருக்காங்க.
ஜஸ்ட் மிஸ்ல திமுக எதிர்கட்சியா வந்திருக்கு. இது எப்படா சாத்தியமாச்சுன்றப்போ நம்ம அறிவு கண்ணை திறந்து விட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜென்சி தான். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு படையே வந்து திரட்டி கொடுத்து இன்னைக்கு வந்து கொள்கைகள் பேசுறாங்க ஜென்சி. புரியுதுங்களா? இதுதான் மாற்றம். அது உங்களால தாங்கிக்க முடியல, இவ்வளவு நாள் பேசாத. ஜென்சின்னு ஒண்ணு இருக்குன்றதே உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க வச்சிருக்கிறதுலாம் ஜென்சி இல்ல, ஜென்சி மாதிரி அங்கிள்ஸ் ஆன்டிஸ். எது ஏங்க சூரிய வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஜென்சின்னு சொன்னீங்கன்னா விளங்குமா? அது சூரி அங்கிள், கண்ணாடி போட்ட அங்கிள் ஜெயக்குமார் சார் சைடு ரெண்டும் ஒயிட் அடிச்சிருச்சு. ஒயிட் அடிச்சிருச்சு. நீ எல்லாம் ஜென்சின்னு சொல்லி ஊருக்குள்ளார சுத்திக்கிட்டு இருக்க. அதுக்கு ஒரு டீம், அது அங்கங்க வேற போய் அங்கங்க போய் மீட்டிங் வேற போடுவாங்க. ஆமா, இதுக்கு வந்து சட்ட வல்லுநர் டீம் வேற வந்து சட்ட ஆலோசகர் டீம்லாம் இருக்காங்களா? அவங்களும் டெய்லி ஒரு 100 பேர் பாக்குறேன். வரவங்க எல்லாம் ஜென்சியா வராங்க. திருப்பி அடுத்த 100 பேர் அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த 100 பேர் வந்து வக்கீலோட வராங்க வாய்தா எடுக்க சொல்லி. ஆமா, நீங்க பேசுற பேச்சுக்கு இவங்களை என்ன வேற என்ன பண்ணுவாங்க? வா உள்ள தூக்கி போடு 4 மிதி. எங்க தூக்குறதுக்கு முன்னாடியே தான் போய் சரண்டர் ஆயிடுறீங்களே. இவர்கிட்ட நீதிபதி கிட்ட போய் ஐயா அடிக்க வராங்க, இவனை எப்படியாவது காப்பாத்துக்க சொல்லி நீதிபதி கிட்ட அங்க போகும்போது குழந்தை குட்டியோட பவ்யமா போறது. அப்புறம் வெளியே வந்துட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இது அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. அப்படின்னா அது டஸ் அந்த மாதிரி போட்டு பேசிக்க வேண்டியது. நாங்க ஒரு ஜென்சி. ஆமா, ஃபேக் ஜென்சி. அதாவது நம்ம போன்ல இதெல்லாம் காப்பி பார்த்திருப்போம். ஒரு ஒரிஜினல் இருக்கும், ஒரிஜினலுக்கு அப்புறம் காப்பி. உலகத்திலேயே ஜென்சிக்கு ஒரு காப்பி வந்தாங்க பாத்தீங்களா? இதை விட கேவலம் வேற எங்கேயுமே இருக்காதுங்க. முதல்ல ஜென்சியே கிடையாதுங்க. அதான்யா, இப்போ ஐபோன் ஒரு மாடல் உருவாக்குதுன்னா அதுக்கு கீழே 10,000 டூப்ளிகேட்டுக்கு வருவாங்கல்ல. ஆமா, இந்த டூப்ளிகேட் சைனா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும்ல, அதுதான் இவங்க ஒரிஜினல் ஐபோன். இவங்க ஃபுல்லா சைனா மாடல். அப்போ அவங்கள வந்து சத்தம் ஜாஸ்தியா இருக்கும், ஓவரா இருக்கும் சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தா இது கத்திக்கிட்டு இருக்கும். ஓங்கி ஒரு அடி அடிச்சுனா முடிஞ்சிடும். அதுக்கு பேர் வந்து தெரு ஒலி பெருக்கிங்க. அதுக்கு பேரு அதான் ஸ்பீக்கர், நார்மல் ஸ்பீக்கர் கிடையாது. அது வந்து ஒலி பெருக்கியாது. நம்ம எல்லாம் அந்த ஒரு கொஞ்சம் வருஷம் பின்னாடி போனோம்னா அந்த போன்ல இருக்கும், ஸ்பீக்கர்ல இவ்வளவு ஸ்பீக்கர்லாம் இருக்கும். ஜிபே மொபைல், ஜியோனி இதெல்லாம் இருக்கும். லியோனி இல்லங்க, ஜியோனி. அது ஸ்பீக்கர். அதுதான். அப்படியா? இல்ல அந்த மாதிரி போன்லாம் இருக்கும்ல, அந்த பட்டன் போன்லயே அந்த கத்தும் அது. அப்ப பாட்டெல்லாம் அந்த ரிங்டோன்லாம் பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், ரிங்டோன்லாம் பலமா இருக்கும்ல, அந்த மாதிரி போன். அந்த தான் இப்ப இந்த ஜென்சி திமுகன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க கும்பல். ஒன்னும் கிடையாது. இவங்களுக்கு என்ன தெரியும்னா மிமிக்ரி, பாடி லாங்குவேஜ், இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நாங்க நாடக கம்பெனி தான். அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலும் வக்கீல் டீம் பாத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு நாங்க சும்மா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்க, அதனால வந்து வழக்குகளை சில போய் வாதாடுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுக்கிறதுக்காக தான். யாருக்கு? மெல்டிங்கு, ஆர்எஸ்பி, இந்த மாதிரி டீம்லாம் இருக்குல்ல. இப்ப புதுசா ஒண்ணு போய் சேர்ந்துருக்குது. அது உன்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவ்வளவு நாள் பாத்துட்டு இருந்தேன் பத்தியா, நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இப்பதான் தெரியுது நீ டம்மி பாவா அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வழக்கு அணின்னு சொல்லிட்டு நேத்து போய் பேசிட்டு வந்திருக்காரு. கைதானதே ஒரு மாஸ் சம்பவமா போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு. நான் எப்படி கைதான தெரியுமா? பாத்ரூம் போகும்போது என்னை தடுத்து நிறுத்தி அப்படி இப்படின்னு போய் பேசிட்டு வந்திருக்காரு. ஜென்சின்னா அவங்க 4K. இவங்களுக்கு வந்து இனிமேட்டு வந்து லோ குவாலிட்டி ஜென்சின்னு வச்சுக்கலாமா? திமுகவுக்கு வந்து குவாலிட்டி இல்லாத ஜென்சின்னு வச்சுங்க. லோல கூட குவாலிட்டி கிடையாது. 144Pன்னு ஒண்ணு இருக்குங்க, இருக்கிறதுல அடி மட்டரகமான குவாலிட்டிங்க. 144 எடுத்துருங்க, அதை மட்டும் வேணா வச்சுக்கிட்டு ஜிஎம்கேன்னு போட்டு. அப்படி ஒரு ரெசல்யூஷனே இல்லையே. அதுதான் அது 57x57 அந்த மாதிரி ஏதாவது வச்சு போட்டுங்க. அதுதான் அதுங்க சொல்யூஷன் வச்சு போட்டுப்போம். ஞான தலைவி நேற்று வந்தாங்களான்னு தெரியல அந்த மீட்டிங்க்கு. அப்புறம் இல்லாம இருந்தாங்களா? விழாவை சிறப்பிக்கிறதே அவங்க இருந்தாங்களா? கூவு அப்படின்பாங்க. நீ தலைவரை நீங்க இருக்கும்போது நான் கூவக்கூடாது, நீங்களே கூவுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கீழே உட்காந்துருப்பாங்க, கை தட்டுறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்காக உட்காந்துருப்பாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு 100 நாள் சாதனையில தாவேக்காவுடைய 100 நாள் சாதனையில முக்கியமானது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்ல மறந்துட்டேன். நாங்க கைது பண்ண நாங்கெல்லாம் ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்ல வச்சாங்கல்ல, அடுத்த ஜெனரேஷனையும் நாங்க கொத்தடிமைங்க தாடான்னு சொல்ல வச்சதில்ல, அதுதான் தாவேக்கா ஆட்சியுடைய 100 நாள் சாதனையில மிக முக்கியமானது. வரலாறுல எழுதும்போது என்னெல்லாம் சாதனைன்னு இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய அறிக்கைகள்லாம் புது திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை. எங்களோட அடுத்த ஜெனரேஷனும் கொத்தடிமை தான்டா,
நாங்கள் அடுத்து இவருக்கு தாண்டா வந்து வேலை செய்ய போகிறோம், இந்த டீம் இவங்களுக்கு கீழே தான் நாங்கள் வந்து வேலை செய்ய போகிறோம், நாங்கள் ஒரு காலத்துலையும் முன்னேற மாட்டோம், நாங்கள் ஒரு காலத்துலையும் வந்து ஒரு போஸ்டிங்கோ இதுக்குமோ போக மாட்டோம், முழுக்க முழுக்க கொத்தடிமையாக வாழ போகிறோம், அதுக்கு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஷர்ட்லாம் கொடுத்து ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி அந்த இதுக்கு நீட்டுக்கு எதிராலாம் போனப்போ ஒருத்தர் அசிங்கெல்லாம் கூட படுத்துவார் எங்களை. நான் வந்து பாத்ரூம் போகிற மாதிரி ரெடியாக தான் உட்காந்துருப்பேன், அவர் என்னை அசிங்கப்படுத்தினா எந்திரிச்சு வெளியே போயிடுவேன். அப்புறம் இது போலி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் எனக்கு ஒரு டவுட், இவங்களாம் வேலைக்கு போவாங்கல்ல, வேலைக்கு போகிற இடத்துல இவங்களை பார்த்து எப்படி கொத்தடிமை வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. வேலைக்கு போகிறாங்களா? எவங்க வேலைக்கு போகிறான் இல்லையா? அப்போ சோத்துக்கு அதுதான் இருக்குல்ல, கட்சி இருக்குல்ல, கட்சி என்ன பண்ணோம்? ஒரு 225 நீங்க இந்த இது பார்த்துருப்பீங்களா, 96 பார்த்துருக்கீங்கல்ல, திரிஷாவும் விஜய் சேதுபதி கான்வர்சேஷன் இருக்கும் உட்காந்துட்டு அந்த பாட்டு பாடுறதா, அது ஒன்று பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் இந்த தாலி கட்டுற மாதிரி சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். 200 ரூபாய்க்கு நினைச்சு பார்த்தேன். அவங்க வேலைக்கு போனா எப்படி நான் ப்ரௌடு கொத்துசுன்னு பெருமையா வேலைன்றது கிடையாது. சரி வேலைக்கே போறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சிலர் எல்லாம் போவாங்கன்னு வச்சுக்கலாம், வேலைக்கு போவானுங்க. ஏங்க நீங்க உங்களோட பெருமையா நீங்க சொல்றீங்க, புரியுதுங்களா? நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நீங்க வந்து பெருமையா சொல்றீங்கன்னா, அப்ப நான் உங்களுக்கு பெருமையா இருக்கிற விஷயத்த தானே நான் வந்து சொல்ல முடியும். கரெக்ட் தான், புரியுதுங்களா? அப்ப நீ ஒரு ப்ரௌடு கொத்து அப்படின்னு கொத்தடிமை இங்க வான்னு தானே நம்ம கூப்பிட முடியும். ஆமா அப்படிதான் கூப்பிடுவோம், அதுதானே உனக்கு பெருமை, அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்ப அதனால நான் வேலைக்கு போறது இல்ல. என்னை ப்ரௌடு கொத்துன்னு கூப்பிடுறான் தான் நான் வேலைக்கு போறது இல்லை. கேட்டாங்க என்ன தெரியும் சொல்லுவாங்க, லா படிச்சுக்கிட்டு இருக்கோம், அது பண்றோம் இது பண்றோம்னு பேசுவாங்க. ஆனா எனக்கு தெரியல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. ஆனா இதை ஒழுங்கா பண்ணிருக்காங்க, பேர் மட்டும் வாங்கி கொடுத்துட்டானுங்க, ப்ரௌடு கொத்துன்ற பேர் மட்டும் வாங்கிக்கிட்டானுங்க. ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இன்னொருத்தர் வாங்கி கொடுத்துருக்கேன், உதயனா தம்பினா. ஐயோ அவரு ஆக பெருமை, அவரை மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. உலக உன்னைய பெற்றதுக்கு இன்னைக்கு தாண்டா பெருமைப்படுறேன்னு அவங்க வீட்லயே பாராட்டி இருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு வார்த்தையில எப்படி ட்ரெண்ட் ஆகலாம், அடுத்து தம்பி அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனோன்னா ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணாரு. ஆமா ஆஸ்பத்திரியில போய் உட்காந்து அப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. இல்ல நடிக்கிறப்பா தெரியுதுப்பா, பச்சையா தெரியுது, போயிடு வாசல்ல தூக்கி போட்டும் புத்தி வரல. ஆஸ்பத்திரி வாசல்ல இப்பதான் உன்னே முடிச்சிருக்கோம். அண்ணாமலை வி த லீடர்ஸ். என்கிட்ட நிறைய ஆடியோக்கள் இருக்கு, இதே பொழப்பு, நிறைய ஆடியோ வீடியோக்கள் இருக்கு. அண்ணாமலைனாலே ஆடியோ வீடியோ தான், இதுதான் இது ஒரு வேலைன்னு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தாவேக்கால உங்க தலைவர் நடிச்ச நிறைய படத்தோட ஆடியோ லான்ச் வீடியோ கூட என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் போட்டு காட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டன் ஆஃப் விஜய்ன்ற அளவுக்கு வந்து பெரிய பூகமே கிடைச்சிரும். பார்த்து நடந்துக்கோங்க, இனி அதை போட வச்சிடாதீங்க ஒரு வருஷத்துக்கு. ஓ அப்படி ஒன்று நடந்திருக்கு, வி த லீடர்ஸ்னு ஒன்று இருந்திருக்கு, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஆமா, பேரணி நடத்தி இருக்காங்க. அப்படிதான் சந்துக்குள்ள வந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் நடத்திருக்கேன்ல, ஏங்க எவ்வளவு ஆலமர கட்சியவே டிஎம்கே ஃபைல்ஸ் விட்டு தெரிக்க விட்டவன் நானு. நீங்க யாரு? 2 வருஷ கட்சி, உங்கள்ட்ட இருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு எனக்கு முடிக்காதா? எடுப்பா, யாரு வேணாம் ஒண்ணு. என்கிட்ட எத்தனை புலனாய்வு அந்த குழுக்கள் எவ்வளவு சரி எல்லாம் பண்ணீங்களே, அந்த ஆடியோ ஒண்ணு இருக்குன்னீங்களே, ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? அது நான் 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். எதுக்கு? நீ மணந்திருந்து அப்படின்றதுக்காக. நீ முதல்ல திருந்துப்பா, அடுத்தவன் மனம் திருந்துறது இருக்கட்டும், நீங்க முதல்ல திருந்துங்க. வந்தவனே ஒன்னு அடிக்க கூடாது, கொஞ்சம் விட்டு ஊற போட்டு அடிக்கணும்ன்றதுக்காக தான் 1 வருஷம் நான் டைம். முதல்ல நீங்க வாங்க, அதுக்கப்புறம் யாரை போட்டு அடிக்கிறா, யாரு கட்சியா வாங்க. நீங்க இப்ப இயக்கம் தான். ஐயா கட்சிக்கு தான் மரியாதை, இயக்கத்துக்கெல்லாம் கிடையாது. இயக்கத்துக்கெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு இருக்க முடியாது. நீங்க என்னைக்கு ஓட்டு அரசியலுக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சு. அது வரைக்கும் கரர் ரிலீஸ் மாதிரி தான், கரர் ரிலீஸ் ஆகட்டும் பாத்துக்கலான்ற மாதிரி தான். நிறைய பேருக்கு புரியல, கரர் ரிலீஸ் ஆயிடுச்சு, மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, கரர் ரிலீஸ் ஆயிடுச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது, கரர் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையான்றது. சந்துக்குள்ள சுத்துறவங்களுக்கு மட்டும், சந்துக்குள்ள இருக்கிறவங்க, சந்துனா எக்ஸ் ட்விட்டர், பழைய எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அது புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம அதனால அண்ணாமலை அவர்களை தூக்கி இப்படி ஓரமா வச்சுட்டு அடுத்ததுக்கு போறது நமக்கு வந்து சால சிறந்ததுன்னு நினைக்கிறேன். இவர் ஆடியோ வச்சிருப்பாரு, வீடியோ வச்சு, நீங்க ஆடியோவையும் வீடியோவையும் வச்சு உங்க கட்சியில நீங்க முன்னாடி இருந்த கட்சியில எத்தனை பேரை காலி பண்ணீங்கன்றது உலகம் அறியும். அதனால வந்து இதை வச்சுக்கிட்டுலாம் இங்க ஒண்ணு நடக்காதுங்க. ஏங்க ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிருச்சுங்க. அந்த ஆடியோ வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிச்சா, நான் டெலீட் பண்ணனா என் ஸ்டோரேஜ் கிளியர் ஆயிரும். திருப்பி வேற ஏதாவது ஆடியோ வீடியோ எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். அதுதான் எவ்வளவு நாள் தான் இப்படி வச்சிட்டு இருக்குது. நீங்க இந்த ஆடியோவையும் வீடியோவையும் வச்சுக்கிட்டு இங்க ஒன்னும்
பண்ண முடியாது. அதனால ஆல்ரெடி 2 போட்டி போச்சுல, டிஎம்கே ஃபெயில்ஸ், ஏடிஎம்கே ஒன்றும் அதனால ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? ஒரு மாற்றமும் நடக்கல. சரி, நீங்களாவது ஜெயிச்சிங்களா எங்கேயாவது? அதுவும் நடக்கல. அதனால இந்த ஆடியோ வீடியோ அரசியலெல்லாம் விட்டுட்டு ரியாலிட்டி அரசியலுக்கு வாங்க, மக்கள் அரசியலை பேசுங்க. மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பத்தி பேசுனீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. சும்மா ஆடியோ வச்சிருக்க வீடியோ வச்சிருக்கா ஒரு நாள் கேட்பான், 2 நாள் கேட்பான், அதுக்கப்புறம் போடா அப்படின்ட்டு போயிடுவான். இதெல்லாம் அவரை தான் ஃபர்ஸ்ட் கைது பண்ணணும். இல்ல அதுதான், இதெல்லாம் ஒரு வேலைன்னு வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு பின்னாடி வேற இத்தனை லட்சம் பேரை வேற வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல உண்மையா தப்பு நடந்ததுன்னா குற்றத்துக்கு அப்போ நீங்களும் துணை போற, அது என்ன 1 வருஷம் கழிச்சு இப்ப ரிலீஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணிருந்தாங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஏதாவது இது பண்ணி இதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன ட்ரை பண்ணி? ஏதாவது அப்போ உங்ககிட்ட இல்ல இல்லன்னு உறுதியா சொல்ல முடியாதுங்க. அதை வச்சிருந்தா ஒரு வேளை என்கிட்ட யாராவது கேட்கலாம்ல, ஆனா உண்மையாவே இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏதாவது பண்ணிக்கலாமா, ஏதாவது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு யாராவது வருவாங்களோ கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். அப்புறம் அண்ணன் இவரு சொல்லுவாரு, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறேன் அந்த மாதிரி. ஏங்க எங்க தலைவர்கிட்ட எல்லாமே ஓப்பனா நாங்க பேசிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவர் இட்டுன்னு போறது மட்டும்தாங்க எங்களுக்கு பிரச்சனை. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, எங்க கிட்டே நிறைய ஆடியோ இருக்குன்னு வேற அவரு. உங்க ஆடியோவே இருக்கு வேணுமா? உங்க ஆடியோ இருக்கு வேணுமான்னு வேற அவரு. சரி, ஓகே. நிறைய இருக்குது. அப்புறம் ஆர்எஸ் பாரதி இல்லை ஆர்பி உதயகுமார் அவர்கள், அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சா நாங்க செத்துருவோம், சாவுங்க, நீங்களும் செத்துருவீங்க, அது முடியாது, அப்படிதான் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சாவோம், அதிமுக அழிக்கணும்னு நினைச்சா ஒன்று நாங்கள் சாவோம், இல்லைன்னா நீ சாவ. விஜய் அதிமுக அழிக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, விளம்பர பைத்தியம். 4வது இடத்துல இருந்து இப்ப ஷிஃப்ட் ஆகி 3வது இடத்துக்கு போறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காரு. அதெல்லாம் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆர்பி உதயகுமார் வந்து அவ்வளவு கொலை மிரட்டல் விடுறாரு. அதாங்க, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணுங்க. உங்களை பார்த்து யாராவது இது பண்றாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும்ல. நீங்க வீட்டுக்கு போற வழியில ஒண்ணு வந்து நிக்கும், வத்தலும் தொத்தலுமா வந்து நிக்கும், அது நம்ம ஏரியால அது குலைக்கும். ஓகேங்களா? அந்த நன்றியுள்ள ஜீவன் உங்களை பார்த்து குலைக்கும். நீங்க திருப்பி அடிக்கலான்னு போவீங்க, அது இருக்கிறத பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதை போய் அடிச்சுக்கிட்டு. அதுக்கு என்ன வேலைன்னா, நீங்க போகும்போது வரும்போது நின்று குலைக்கிறது தான் அதுக்கு வேலை. ஊழல் சலம்பல் சும்மா நின்றுட்டு கத்து, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அது ஓடி போயிடும். அந்த மாதிரி ஒரு சிலர். இதுக்கு நான் சொல்றதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த இனம் அழியுதுன்றீங்களா? அந்த இனம் அழியுதா? அதோட வெளிப்பாடா? அழியறதோடைய வெளிப்பாடு தான், வேற ஒண்ணும் கிடையாது. தன் இனம் அழியுதே, அது வந்து கண்ணு முன்னாடியே கரைஞ்சு போயிட்டு இருக்குதே. இதை நம்ம எப்படி தடுக்கிறது? ஒண்ணு அந்த இனத்தோட போய் சேர்ந்துடணும், முடியாத பட்சத்துல விட்டுறணும், இல்ல அந்த இனத்தை வந்து காப்பாத்துறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும். நின்றுட்டு கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருக்கு பிரயோஜனம்? இந்த இனத்தை காப்பாத்தணும்னா நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்ல. எந்த ஸ்டெப்புமே எடுக்காம நான் வந்து கத்திக்கிட்டே தான் இருப்பேன், ரோட்ல நின்று எந்த நேரமும் நான் கத்திக்கிட்டே இருப்பேன், ரீல்ஸ் போட்டு கத்திக்கிட்டே இருப்பேன்னா யார் என்ன பண்ண முடியும்? தலைவன் கூட அவ்வளவு கத்தலையே, அதுதானே பெரிய. தலைவன் கத்துனாருன்னா இங்க சட்டமன்றத்துக்கு வரணும்ல, அங்க நேரா வச்சு கிழிப்பாங்கல்ல எல்லாரும், அதனால நேருக்கு ஸ்ட்ரைட் அடிப்பாங்கல்ல. உங்களுக்கு வேலை இல்லைன்னு தான் கத்திட்டு இருக்கீங்க. ஆமா, அவரெல்லாம் வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. சரி, இப்பதான் ரீல்ஸ் எடுத்து பழகிட்டு இருக்காரு, போன்ல ரீல்ஸ் எடுத்து போட பழகிட்டு இருக்காரு. சரி, எடுத்து போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இவருக்கெல்லாம் வந்து மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏங்க, உதயநிதி அவர்கள் கொடுக்குறாங்கன்னா அது வேற கணக்கு இருக்கு, அதுல அரசியல் கணக்குகள் இருக்கு. ரைட்டு, இது நம்ம டார்கெட்டு, இது வந்து நம்மளோட எதிரி, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம், இதுக்கும் நமக்கு இதுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போது அவங்களுக்குள்ளார அரசியல் ரீதியான இது வரும். இதெல்லாம் போய் சீண்டிட்டு இருப்பாங்களா யாராவது? அவ்வளோ உண்மையாவே அப்படிதான் பார்ப்பாங்க. சார் இந்த மாதிரி பேசிட்டேன் விடுங்க, அவர் ஏதாவது கத்திட்டு போறாரு, ஏதோ தோத்த காண்டில் அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்போ சில நேரத்துல வீட்டுல நம்ம பக்கத்து வீட்லயோ எதிர்த்த வீட்லயோ இல்லை, சில நம்ம வீட்லயே கூட இருக்குங்க, நல்ல அமைதியா இருப்பாங்க, காலைல பட்டை கட்டி எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு போறது வரதெல்லாம் இருக்கும். 7 மணிக்கு மேல வரும்போது நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கும். கத்திக்கிட்டு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம். நம்ம ஒரு நாள் சாப்பிட போனப்போ ஒரு கேரக்டர் இருந்துச்சு இங்க ஆற்காட்டுல, பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே பேசிட்டு இருந்தானே ஒரு ஆளு, பெரிய டான் போல இருக்குது, வெட்ரா குத்ரா புட்ரா, அண்ணன் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அந்த மாதிரி அதெல்லாம் ஆர்பி உதயகுமார்லாம் அந்த கேட்டகரியில தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கூடாது. நம்மளே எடுத்துக்காதப்ப அவங்க எடுத்துப்பாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. சரி, இவரை சொல்றீங்க, இவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். சச் எ கிரேட் ஹியூமன் ஆர் ராசா அவர்கள். தண்ணி 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 குடிச்சிட்டீங்களா? அப்புறம் சட்டமன்றத்தில் ஹியூமன். சரி,
ஹியூமன் தாங்க அவரு. நீங்க சொல்ற நைஸ் ஹியூமன் பீங்னா நான் சொல்ற கிரேட் ஹியூமன் வந்து வேற. ஹியூமன் சரி ஓகே எடுத்துக்கலாம். ஓகே எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டமன்றத்துல வந்து அப்பாவை காணான்னு தெரியுங்களா, தற்கூரிஸ் பாய்ஸ் உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. இதெல்லாம் வந்து யாருக்காவது சூடு சொரணை, இந்த மக்களுக்கு யாருக்காவது சூடு சொரணை வெக்கம் மானம் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நாடாளுமன்றத்துல வந்து எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு நம்மளை அங்க கோட்டை எழுத்தி வச்சு இவங்களை வெளியில தள்ள முடியாது. மக்களுக்கு சூடு சொரணை இருக்கிறதுனால தான் உங்களை ஆளுங்கட்சியா வர வைக்கல திருப்பி. அது தமிழ்நாட்டுக்கு. ஆமா நான் சொல்றது எல்லாம் எலெக்ஷன் வரட்டும், அதுக்கப்புறம் சூடு சொரணை இருக்கு அதெல்லாம் இங்க ஜெயிடா. ஆமாங்க உண்மை அதுதான். முதல்ல இங்க ஜெயிங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு கூட தான் சொல்லிருக்காருல, செங்கோட்டையன் சவால் விட்டுருக்காருல. ஆமா நீ முதல்ல ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் முதல்ல நீங்க அப்பா காணலாம் பேசுறீங்கன்னு SSR ராமச்சந்திரன் என்ன சொன்னாரு? ஆமா முதல்ல ஜெயிங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். அடுத்து அப்பா வந்துடுவாரு, நீங்களாம் காணாம போயிடுவீங்க முதல்லன்ற மாதிரி தெரியண்டா அப்படின்ற மாதிரி முதல்ல இங்க பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம நாடாளுமன்றத்துல போய் ஜெயிக்கிறத பத்தி. அதுக்கு முன்னாடி நீங்க பிஜேபி கூட சேர்ந்துருவீங்கல்ல, பிஜேபி கூட சேர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சு போச்சு. யாருன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? டீலிமிட்டேஷனுக்கு உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு என்ன நம்மளை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் தான் கேட்டிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, 8 பிள்ளை பெற்றவனுக்கு பிள்ளை பெற்றவங்க தான் பெற்ற அந்த டாக்டர் தான் பிரசவம் பார்க்கணும்னு சொன்ன கதையா இருக்குது. இது டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம கிட்ட இவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம பேசினதே எங்க தங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து எதிர்த்து நின்றார் இந்த டீலிமிட்டேஷனுக்காக. இவங்கெல்லாம் டீலிமிட்டேஷன் நிலைப்பாடை பத்தி என்கிட்ட வந்து பேசுற சார் சௌரி அதெல்லாம் கரெக்டுங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட வந்து கேட்கறதே தப்பு அப்படின்ட்டு. தப்பு தான், உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே தப்பு தான். எங்க தப்பு தான், உங்ககிட்ட கேட்கறதும் தப்பு, நீ பேசுறத கேட்கறதும் தப்பு. எனக்கு என்ன பண்றது, எங்க தொழில் அந்த மாதிரி ஆகி போச்சு. இல்லைன்னா எங்களுக்கு அந்த எண்ணெல்லாம் சுத்தமா கிடையாது, கேட்க வேண்டியதா இருக்குதுங்க. அதான் சொல்றேனே. ஆனா உண்மையாவே விஜய் ரசிகர்கள் ரொம்ப 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 பாவங்க. இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. சத்தியமா சொல்றேன், அவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. மத்த எந்த ஃபேன்ஸுக்கும் இந்த ஒரு நிலைமை வந்ததே கிடையாது. இப்படி ஒரு நிலைமை வந்ததே கிடையாதுங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு இல்லைங்க, மொத்தமாவே சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க 1.74 கோடி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும். அதுதான் சொல்றேன். இந்த பெண்கள் ஓட்டு போ அதுல ஒரு சிலர்லாம் கழிச்சிருங்க, ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனா இவரையே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்களே, இவர் என்ன பண்றாரு, இவர் எது பண்றாரு, எதுக்கு இதை பண்றாரு, யார் இவங்க கூட ஏன் சண்டை போடுறாரு, இவங்கள்ட்ட ஏன் பேசுறாரு அப்படின்லாம் இருக்குல்ல. சரி, இவருக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்குன்னு பார்த்தா, இவரு பேசுறது, இந்த லியோனி பேசுறது, இந்த சாட்டை துரைமுருகன் பேசுறது, சீமான் பேசுறது, அவங்க என்ன உண்மையாவே இந்த பாவம் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு நடந்தது. அதுக்கடுத்து இப்போ விஜய் ரசிகர்களுக்கு நடக்குது. விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இருந்துச்சு, ஆனா இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்க, அவங்க எல்லாமே கூட கொஞ்சம் ஓகேவா விட்டுறலாம். விஜய் ரசிகர்கள் பண்ண பாவம் என்ன பாவம்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தாங்க. இவர் என்ன ரூட், இந்த கண்ணும் கொள்ளையடித்தால்னு ஒரு படம் இருக்கும். ஆமா, இவரும் நம்ம துல்கரும் அந்த ரக்ஷனும் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சீன் வரும், மச்சான் என்னால் தானே இப்படி ஆயிடுச்சு, சாரிடா அப்படின்னா, மச்சான் எனக்கு எல்லாமே நீ தான், நீ ரைட்டுன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு, லெஃப்ட்னு சொன்னீங்கன்னா லெஃப்ட், எப்படி போறியா அப்படிதான். அந்த மாதிரி இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. அரசியலுக்கு வர ஸ்டாண்ட் எடுத்தானே, அப்படியா சரி எடுத்துருவோம், சரி வேணாம்பா ஓகே, சரி ஓகே போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டானா ரைட்டு தான்ப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போறவங்களுக்கு இப்பதான் அடிக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆளை கூப்பிட்டு வந்தேன், கல்யாணம் போய் நிப்பாட்டினேன், இப்ப அவளை சேர்த்து வைக்கலாம். நான் சொல்றது எல்லாத்துக்கும் சேர்ந்தேன், யாரா நீ அப்படின்னு. அதுதான் உண்மையாவே பாருங்களேன். நான் இல்லப்பா குவைட் பண்றேன் பண்ணு, அப்படியா சரி ஓகே குவைட் பண்ண. ஏன்னா அவங்க சண்டை போட்டு இருந்தது அஜித் ரஜினி. ஒரு விஷயம் இதுல கூட உதயநிதி அவர்களோட படம் ரெஃபரன்ஸ் தான். அதுதான் சொல்றேன், நல்ல விஷயம். அதுக்காவது பயன்படுதேன்னு சந்தோஷப்பட்டுக்குங்க. இவங்க வந்து ரஜினி, விஜய், இது அஜித், சூர்யா இப்படின்னு ஆன்லைன்ல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வேணாம், இப்ப நம்ம வேற ஒரு டீமுக்கு போறோம், இனிமே நீங்க லோக்கல்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எடப்பாடி மோடிஜி, இனிமே நம்ம சண்டை செய்ய போறது சீனியர்ஸ் கூட. என்னங்க அவங்களை போய் அடிச்சு ரஜினி இவங்களை அவளை பத்தி தெரியாது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா எல்லாம் வராங்க லைனா. ராசா, லியோனி, RV உதயகுமார், RS பாரதி, ஐயா என்னங்க கடைசியா தான் வந்தாரு சீமான். என்னன்னா இது, இதெல்லாம் பார்த்து பண்ணீங்கப்பா அப்படின்ட்டு விட்டு போய் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு.
அப்புறம் இவங்க சண்டை போட்டு அடிச்சு கிடிச்சு எல்லாரையும் இது பண்ணி மேல வந்து இன்னைக்கு வந்தா சரி அதோட நிக்குதான்னு பார்த்தா இப்பதான் அதிகமா இருக்குது. ஆமா, அட தலைவலியே. பேசாம சிஎம் பதவி ரிசைன் பண்ண சொல்லிடலாங்களா? அந்த எங்க மெஜாரிட்டியா 35% பேருங்க அவங்க மனநல பாதிக்கப்படக்கூடாது இல்ல, இதுக்காக ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி மனநலம் பாதிச்சாங்க. இதுக்கப்புறம் இப்ப அவங்க என்னன்னா அது வேலையாவே எடுத்துக்கிட்டாங்க, பழகல வேலையாவே எடுத்துட்டாங்க. நமக்கு அடிக்கிறது தான் வேலை, அதுதான் இனிமே இவங்களை போட்டு பொழக்கிறது தான் வேலைன்னு தான் இப்பதான் கொஞ்சம் சரி ஓகேப்பா அப்படின்னு. ஏன்னா ஒரு மாதிரி ஆயிட்டு போய் வேற எந்த ரசிகர்களுக்கும் நடக்காது இல்ல, அதனால அந்த இதுவா வந்து போயிட்டாங்க. அதனால ஆராசா மாதிரியான நபர்கள் பேசுறதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாருக்கும் வந்து இருக்கு. பொதுவா சொல்றதுதான் சபையில எப்படி பேசணும், மேடையில் எப்படி பேசணும்னு. இந்த 60 வருஷமா நாங்க தான் திராவிடனாலே நாங்க தான் வந்து தமிழை வளர்த்தோம், நாங்க தான் தமிழ்நாட்டையே வந்து காப்பாற்றணும், கொடி ஏத்துறதுக்கே நாங்க தான் வந்து உதவி பண்ணோம், நாங்க தான் வந்து எல்லாமே நாங்க தான், எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், எங்களுக்கு எதிர்த்தாப்புல எல்லாமே முட்டா பயிலுகன்னு நினைச்சு பேசக்கூடிய ஆராசா மாதிரியான நபர்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது இன்னும் இனிமே தான் இருக்கு. இது வரைக்கும் அனுபவிச்சாச்சு, இனிமே தான் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தானே இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அந்த கொலை வழக்கு பற்றி என்னன்னு கேட்டதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக கேளுங்க, நான் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் வந்து கேட்காதீங்க அப்படின்ட்டாராம். லூஸுங்க அப்படின்ட்டார். புரியல. அட்மினிஸ்ட்ரேஷனாக நீங்கள் கேளுங்க, பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்கள் கேட்க போகும்போது கேட்டிருக்காரு, கோயிலுக்கு போகும்போது கேட்டிருக்காரு, இந்த மாதிரி இது நடந்திருக்கேன். என்னன்னா நான் இப்போ கோயிலுக்காக வந்திருக்கேன், நீங்கள் வந்து யார்கிட்ட ஒரு அமைச்சர் இவர் இருக்காருல்ல விஸ்வநாதன் அவர்கள்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட தான் இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்கும்போது தான் கோயிலுக்கு வந்திருக்கேன், இங்கே பொலிட்டிக்கல் வேண்டாம், வேற ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா என் துறை சார்ந்த ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா கேளுங்க அப்படின்ட்டாராம். அதுக்கு இவர் வந்து உங்ககிட்ட இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி தானா, அவர் எப்படி செத்தார் என்ன செத்தான்னு கேட்குறது ஒரு பொலிட்டிக்கல் கேள்வி தான், லூஸுங்க, இதுங்களுக்கு என்னத்த சொல்றது, எல்லாமே லூஸா இருக்குதுங்க அப்படின்ட்டார். என்ன பண்றது, உங்க வளர்ப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. காங்கிரஸையும் நீங்க தான் வந்து வளர்த்தீங்க, இப்படிப்பட்ட லூசுங்க கிட்ட போய் நம்ம எதிர்கட்சியா மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேதனை. ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, வராதிங்க, சட்டமன்றத்துக்கு வராதிங்க, அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஏன் ரிசைன் பண்ணாம இருக்கீங்க? உங்களுக்கு தான் அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, நாட்டை விட்டு போயிடுங்க ஒட்டுமொத்தமா. அப்புறம் இந்த மக்களுக்கு யார் இருப்பா? அதெல்லாம் இருப்பாங்க, நீங்களாம் போயிட்டீங்களாலே மக்கள் நல்லா இருப்பாங்க, யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க தான் எல்லாரும் திருப்பி திராவிட மாடல் வரணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. எவன் சொன்னா? அது பார்க்ல எல்லாருமே சொல்றாங்க. எந்த பார்க்ல? அந்த சுத்துறாங்களே, இந்த காஃபி குடிக்கிறாங்களே அந்த பார்க்லயா? அந்த பார்க்ல மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற எந்த பார்க்லயும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க தான் அடுத்த கவுன்சிலரா வரணும்னு சொன்னாருங்க. அது சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் கவுன்சிலரா வாங்க, ஊராட்சி ஒன்றிய தலைவரா வாங்கலாம் சொல்லுவாங்க, முதலமைச்சர் வாங்கலாம் திருப்பி சொல்ல மாட்டாங்க. ஐயா போங்க, திருப்பி சொல்றதுதான். விஜய கூட வேணான்னு சொல்லுவாங்க, இது பேச்சுக்கு தான் சொல்றேன். விஜய் கூட எங்களுக்கு வேணாம்னு சொல்லுவாங்க, நீங்க வேணும்னு இனிமே சொல்லவே மாட்டாங்க. இனிமேல் நீங்க வேணான்றதுலதான் ஒரே ஸ்டாண்டா இருப்பாங்க. அதுதான் நீங்க வேணாம், அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் என்ன வேணாலும் இருக்கலாம் தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர நீங்க வேணும்னு இனிமே முடிவு பண்ண மாட்டாங்க. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீயா இருக்கணும், ஸ்டெப் நீயா நான் உன்னை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு செம காமெடி வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த டைலாக் தான் லியோனின்றதுக்கு எனக்கு வந்துச்சு. இப்போ எதுக்கு லியோனி வந்தார்? லியோனி எதுக்கு வந்திருக்காருன்னா, இப்போ இருக்கிற மக்கள் மேலே வந்து அவருக்கு நம்பிக்கை இழந்துருச்சான். அவர் மக்கள் மேலே நம்பிக்கை இழந்துட்டாரா? அவர்லாம் இல்லை, முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் சுதந்திர தின உரையில் கூட இனி விட்டுறாதீங்க, இனி இது பண்ணாதீங்க, நீங்கள் வந்து திருப்பி வாக்கு சேகரிச்சிருக்கீங்க, புரியுதுங்களா? ஏன்னா நிறைய மக்களுக்கு மேலே உங்கள் மேலே வந்து அதிருப்தி ஆயிடுச்சு, கரப்ஷனு, கொலை, பெண்கள் பாதுகாப்பு, தண்ணி கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் இங்கே இருக்குது, பார்த்து பயம் வந்துருச்சு உங்களுக்கு அப்படின்ட்டாரு. சொல்லிட்டாரா? மக்கள் கேட்டாங்களா? அவ்வளோதான், வந்துருச்சுல, முடிஞ்சிருச்சுல. அந்த கார்டை நான் ரொம்ப நாள் தேடி தான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன், இவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரா அப்படின்னு. ஏன் சுதந்திர தினத்தில் போய் நீங்கள் வந்து வாக்கு கேட்குறீங்க பார்த்தீங்களா, அங்கேயே உங்களோட வெளிப்பாடு தெரிஞ்சிருச்சுட்டாரு. என்னங்க எனக்கு பயம் கண்ணில் தெரிஞ்சிருச்சுட்டாருங்க. ஏங்க அந்த கொடியேற்றி முடிச்சுட்டு அவர் போகும்போது ஒரு க்ரௌட் இருந்தது பார்த்தீங்களா? ஆமாம், அவர் போகும்போது அந்த இது அவருக்காக வந்தது இல்லை, கொடியேற்றுறதுக்காக வந்து கொடியேற்ற வந்தவங்க. ஏன் அந்த அவங்க பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கலாமே, எதுக்கு அவர் போகும்போது ஓடுறாங்க, எதுக்காக போகிறாங்க? காவலர்கள்லாம் போயிட்டுருப்பாங்க. காவலர் போனால் அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்களுக்கு என்னங்க இந்த பாண்டிங் வேறங்க, அது அவங்களுக்கு புரியாதுங்க. எவ்வளோ எடுத்து சொன்னாலும் கேட்டால் நாங்கள் படித்தவனுங்க, நாங்கள் திராவிடத்தை படித்தவங்க, நாங்கள் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக பேசுறது எனக்கு புரியவே புரியாது. அந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு, முதலும் கோணல் முற்றிலும் கோணல்ட்டார். சரி போங்க, அவ்வளோதான், வேற என்ன சொல்றது? ஆரம்பிச்சிங்க, இந்த ஆட்சிக்கு வந்துட்டீங்க,
கோணலா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், நீ இப்படிதான் போகும், இப்படிதான் போக போகுது, இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க, வேற ஏதாவது வேணா முயற்சி வேணா பண்ணி பாருங்க. தப்பு. அந்த மாதிரி நம்ம வந்து தூண்டக்கூடாது அவங்கள. என்னன்னு வேற ஏதாவது முயற்சி, நான் அந்த மாதிரி சொல்லலையே, வேற ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்கன்ற. ஆந்திரால, கேரளால, கர்நாடகால போய் முயற்சி பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். அங்க வேணா போய் போங்க, அங்க போனீங்கன்னா அப்படியே வந்துரும்ல, அப்புறம் என்ன அப்படியே ஆட்சியை பிடிச்சிடலாம். நீங்க வேற ஏதாவது முயற்சி ஓகே படுத்தணும், அதான் கொடுத்துட்டீங்க, ஃபேனு சேலை புடவை எல்லாம் ஓகே, எல்லாம் உள்ள இருக்கு. அதாவது அவ்வளோலாம் இவங்களுக்கு தேவையில்லைங்க, கொஞ்ச நாள் ஆக அவங்களே போய் சேர்ந்துருவாங்க, பேசி பார்த்து பேசியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, செட் ஆயிடுவாங்க. அதான் சொல்லுவேன்ல, கூடிய சீக்கிரம் பைத்தியமா தெரியுறாங்களா என்னன்னு பாருங்க நீங்க. பல பேர் இந்த மாதிரி தான் போய், ஒரு டீம் ஏற்கனவே பைத்தியம் ஆயிடுச்சு, பைத்தியமாயி மிமிக்ரி பண்ணி இதெல்லாம் பண்ணி பாடி லாங்குவேஜ் மாதிரிலாம் பண்ணி ஒரு டீம் பைத்தியமாயி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் ஒண்ணு மட்டும் தப்பிச்சு இப்ப படம் நடிக்க போயிருக்கு. அந்த கண்டென்ட் நான் தனி ஸ்பெஷல் எபிசோடா வச்சிருக்கேன் இதுக்குள்ள, அது தனியா போயிருவோம். அப்புறம் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு வந்து உளுந்தூர்பேட்டையில வந்து மாநாடு நடத்திருக்காங்க. கிரௌடு பாத்தீங்களா, அள்ளுச்சா, கிரௌடெல்லாம் அள்ளுச்சுங்க. உலகத்திலேயே ஒரு தலைவனை இவங்கள மாதிரி எவனுமே டென்ஷன் பண்ண முடியாது. நம்மளும் விஜய் அவர்களுடைய மாநாடுலாம் பார்த்தோம், அவ்வளோ க்ரௌடை பார்த்தோம். ஓரளவுக்கு இப்போ அந்த மதுரையிலாம் வரும்போது மேலெல்லாம் ஏறினாங்க, ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாங்க. அப்புறம் இறங்கி இது பண்ணாங்க. அதுக்கு தாங்க பவுன்சர்ஸ் வேணுன்றது, ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஆளுங்க தான், உங்கள் இதுதான் எல்லாமே, உங்களுடைய தொண்டர்கள் தான். ஆனால் பிரச்சனை எங்கேருந்து வருது? அந்த தொண்டர்கள்ட்ட இருந்து தானே வந்து வருது. நீங்கள் ஒரு தொண்டர்களை எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும், தொண்டர்கள்லாம் இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு இன்னமும் ஏன் உங்கள் கூட்டத்துக்கு வந்து தெரியல? கூட்டத்துக்கு மீன்ஸ் உங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஏன் வந்து தெரியல? நீங்க விஜய் ஒண்ணுமே இல்ல, ஒரு கொஞ்சம் பேர் மேடை ஏறனோடனே உங்களுக்கு வந்து ஐயோ பாத்தீங்களா கிரீஸ் கம்பி தடவை இதுல போய் ஏறான் வைக்கிறான்னு. ஒரு தலைவர் தீப்பந்தத்தை எடுத்துட்டு போக முடியல, துண்டு எடுத்து கழுத்துல போடுறான், தலையில போடுறான், மூக்குல கொண்டு போய் கட்டுறான், அவர் காலை பிடிச்சி வாடுறான். நீ கர தனுசுல வர மாதிரி இவ்வளவு தூரத்துல வேற அந்த ஐ ஷாட் மட்டும் கொடுத்தால அப்படின்னு சொல்லி கட்ட போயிருப்பாங்க. படம் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு எல்லாருக்கும். கண்ணனுக்கு இல்ல அந்த காலை பிடிச்சி தொட்டு கும்புறதுக்கு பதிலாக காலை வாரி விடுறான். எல்லாத்துக்கும் அண்ணனை உரசி பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. பஸ்ல ஏறினா பொண்ணுங்களை உரசுறதுக்காக அந்த கூட்டல்ல போய் இப்படி உரசுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணனை ஸ்டேஜ்லயே வச்சு உரசி இருக்காங்க. உண்மையாவே அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு தெரியல. இவங்க மத்தியில வந்து எங்க போனாலும் டென்ஷனுங்க அவருக்கு, எங்க போனாலும் செல்ஃபி எடுக்கிறேன்ற பேர்ல டென்ஷன். அப்படிதான் கூட்டத்துல கார்ல பார்த்தா ஃபுட்பால் அடிச்சுட்டே பேசிட்டு வர்றாரு அண்ணன் கிட்ட. அண்ணன் ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாரு, வெளில நின்று நிர்வாகி ஒருத்தர் ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு அண்ணன்ட்ட வந்து பேசிக்கிட்டே வர்றாரு. அண்ணனும் கடுப்புல வந்தா இருந்தா இருக்கிறா, இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு சொல்லி அவரு வந்து விட்டுட்டாரு. அவரு அந்த அந்த தலைவருக்கு அவர் மேல மரியாதை வச்சிருக்காங்க, அவர் மேல பயங்கர அன்பு வச்சிருக்காங்கன்றதுல இருந்து தெரியுது. ஆனா அவருக்கும் வந்து டென்ஷன் இருக்கும்ல, ஒரு தலைவரா அவர் வராருன்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நகரம் போட்டு அன்னைக்கு அந்த அமுல்ராஜ் அடிச்சார்ல நம்ம இவரு, இந்த இவரை போட்டு அடிச்சாரு, அந்த மாதிரி போட்டு இன்னைக்கு அண்ணன் வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சாரு நவுரு அப்படின்னு. தீப்பந்தத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், குறுக்குல ஐயா உழ வச்சிட்டு இருப்பாங்க, கொட்டுறதுக்கு இல்ல, கால் தடிக்கு கீழே விழுந்தாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? காப்பாத்துறன்ற பேர்ல மொத்த பேரும் போய் விழுந்துருவாங்க அவர் மேல. பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அணைங்க, தீய ஒன்னா சேர்ந்து அணைப்புவாங்க. கலகலப்பு படத்துல சொன்னாங்களே அண்ணன் எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அணைக்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எதனா ஆச்சுன்னா என்ன ஆகுறது? எதுக்கு இப்ப இங்க இருந்து நடந்து அங்க இருந்து போன உங்க ஆளுங்களை பத்தி தெரியுது, ரேம்ப் வாக்கு. அதுதான் அங்க நீங்க நடக்க முடிஞ்சதா? காலை ஒருத்தன் பிடிக்க வரான், அப்பதான் காலில் விழுவ வரான். என்ன போங்க கூடாது. தமிழ்நாடு நீங்க சொன்ன மாதிரி அந்த மைக்கில் பேசிட்டு இருக்கும்போது உரத்துறது இல்லைங்க, அது என்னங்க அது பழக்கம்? ஒருத்தர் தலைவர் பேசுறாரு, அவருக்கு வழி விட்டு நிக்கணும், அதுக்கு தானே பவுன்சர்ஸ்னு வச்சிருக்கிறது. காட்டுவோம் உங்க அன்பு நீங்க இப்படிதான் காட்டுவீங்களா? இப்படிதான் காட்டுவீங்களா? நீ அண்ணன் தேடவே வேணாம்ப்பா. ஒரு மனுஷன் பெரிய மாநாடு போடணும்னு முடிவு பண்ணி உளுந்தூர்பேட்டையில ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட்டாங்க இந்த மாநாட்டுக்காக. அவர் எவ்வளவு வந்து பேசணும், வீரியமா பேசணும், எவ்வளவு பிரச்சனைகளை பேசணும் வந்திருப்பாரு. பேசுறதே பெரிய பிரச்சனையாக்கி விட்டுட்டானுங்க. அழைத்தமைக்கு நன்றி அப்படின்ட்டு போயிட்டாரு.
அண்ணனுக்கு ஆசை வந்துருச்சு. அதுதாங்க அண்ணனுக்கு நிறைய ஆசை வந்திருக்கு, அதுக்கு என்ன பண்றது? அடுத்தது நாம ஆளுகின்ற தேசமாக இது வந்து மாறும். இப்படியே பேசிட்டு இருங்க. என்ன அவர் தாங்க சொன்னாரு, அவரு தான் சொல்லுவாரு. இப்போதைக்கு ஜஸ்ட் நவ் வரைக்கும் நான் வந்து தாவேகா கூட கூட்டணியில இருக்கோம், புரியுதுங்களா? இன் ஃபியூச்சர்ல வந்து நாம் ஆளுகின்ற தேசமாக வந்து இதுதான் முக்கியம். அதை விட்டுருங்க, அது நகைச்சுவை, அதை விட்டுருங்க. முன்னாடி இருக்கிறதுக்கு வாங்க. நாம தாவேகாவோட தொடர்ந்து கூட்டணியில பயணிக்க போறோம் அப்படின்றதுதான். 10 வச்சுட்டு போயிட்டாரு. இது நாளைக்கு நாளைக்கு மாத்தி பேசுவாரு. நீங்க நாளைக்கு விடுங்க, நாளைக்கு வரைக்கும் விடுங்க. இப்போ வரைக்கும் பத்திக்கிட்டு எரியும்ல, பாத்தீங்களா? கூடவே இருந்தாரு, என்னென்னமோ சொல்லி. இதே மாதிரிதான் நமக்கும் சொன்னாரு, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் பயணிக்க போகிறோம் அப்படின்னாரு 3 மாசத்துக்கு முன்னாடி. கேட்கும் போது எனக்கு ஏதோ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்தா தாவேகாவுடன் பயணிக்க போறோம் அப்படின்றாரு. அவ்வளவுதான், பெரிய ஸ்டாண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு அவர் சொல்லியிருக்காரு. நாளை கழிச்சு வந்து அரசியலிலே எதுவும் நடக்கலாம், நான் அன்று சொன்னது வேறு அப்படின்னு வந்து சொல்லுவார். அவ்வளவுதான், பெரிய. இதுக்கு பதில் இங்க இருந்து சோஃபா வந்ததுனால மாறிட்டீங்க, எல்லாரும் மாறிட்டாங்க அப்படின்னு வந்து இங்க இருந்து சொல்லுவாங்க. அதுவும் அண்ணன் கேட்டுக்கிட்டே எதுவும் பேசாம இருப்பாரு. பாத்தீங்களா, ஆளூர் ஷானவாஸ் எப்படி போயிட்டு வந்துகிட்டும் பயங்கரமா பேசுனீங்களே எல்லாரும். ஆமா, ஒத்த கையில 10 பேரை சொல்லி ஒதுக்கி விட்டாரு அவரு தாங்க. அதனாலதான் அண்ணன் ஸ்டேஜுக்கே வந்திருக்காரு. ஆமா ஆமா, அண்ணன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யாரு காரணம்? அவர் தான் காரணம். ஆமா, அண்ணன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆளூர் ஷானவாஸ் தான் காரணம். ஆமா, ஆளை காணுமே. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவங்க ஏத்தி விட்டு நாங்க இறங்கி வந்துட்டோம். இல்ல, ஸ்டேஜ்ல இல்ல, வரலன்னு நினைக்கிறேன். வரல, அவரு திமுக கூட போயிடுவாரு. நான் உன்னை கட்சி விட்டு நீக்கிடுவேன். வரமா அண்ணா, வரலங்க, வேலை செய்ய வரலையா, கட்சி விட்டு நீக்க. நம்மளே ரிசைன் லெட்டர் கொடுத்தாருன்னா ஏத்துக்க மாட்டேன். இல்ல போஸ்டர்ல வந்துச்சுன்னா நான் வாங்கலன்னு சொல்லி திருப்பி அனுப்பி கொரியர்ல அனுப்பிச்சு விடு. வீடு பூட்டி இருக்கு நீயே சொல்லிடுப்பா, திருப்பி அனுப்பிச்சிரு. யார்கிட்ட அப்படியே எடுத்துட்டு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு பாரு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். உள்ள போய் பார்த்தா தானே கிரீன் டிக் காட்டும், ப்ளூ டிக் காட்டும். பார்க்கவே மாட்டேன், ஹைடு பண்ணு. அப்புறம் இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது. இன்னொரு பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு இது விட்டுருக்காரு. படிச்சிங்களா? அது என்னவா? 200 கோர்ஸ் என்ன பண்ணாரா? வாங்கிட்டாரு. யார்கிட்ட? இந்த என்ட்ரிகா நிறுவனம் இருக்குல்ல, 11. ஆமா, அதுக்கும் விக்னேஷ் கூட சொல்லியிருந்தாரு. நமக்கு இது கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது. என்ட்ரிகா நிறுவனமும் விஷ்ணு ரெட்டி அவர்களும் வந்து க்ளோஸ். அதனால 200 crores வாங்கிட்டு அது வந்து அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. இதுதான் ஊழலற்ற ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது, நம்புங்க மக்களே அப்படின்னு இருக்காரு. கவிஞர் கண்ணதாசன் இருக்கார்ல, அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுவார். ட்ரிங்க் பண்ணிட்டு தான் சில நேரத்தில் வந்து எழுதுவார். அப்படி ட்ரிங்க் பண்ணி எழுதினாருன்னா பயங்கரமாக சில பாட்டெல்லாம் வந்து எழுதுவார். பாலச்சந்தர் அவர்கள் படம் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு வேணுன்றதுக்காக ரொம்ப நேரமாக இது பண்ணிட்டு இருக்காரு. பாட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இவர் இன்னும் பாட்டை எழுதி தராமல் இருந்திருக்காரு. பாலச்சந்தர் கீழேருந்து கத்துறாரா, என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு பயங்கரமாக கத்திருக்காரு. அப்போ வந்து கமல் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு அவர்கிட்ட. பாலச்சந்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இருக்கிறார், கூட இருக்கிறார். இவருக்கு மேலே போய் பாட்டு கேட்கறதுல பிரச்சனை. கீழே இவரு பாலச்சந்தர் செம்ம காண்டில் இருக்காரு. ஆமா, இவரு ட்ரிங்க் பண்ணிட்டாரு, படுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. கமல் அவர்களுக்கு மேல போய் கேட்கறதுல பஞ்சாயத்து. இவரு இவ்வளவு பெரிய ஆளு, நம்ம போய் பாட்டு கேட்டா என்ன ஆகுறதுன்ற ஒரு பிரச்சனை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாடுன்னு என்ன பண்ணியிருக்காரு, டக்கு டக்கு டக்குன்னு எழுதி வச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். கண்ணதாசன் பாட்டு கிளம்பி போயிட்டாராம். அப்புறம் அந்த பாட்டு ஏதோ ஒரு பிரபலமான பாட்டு தான், பாட்டுலாம் ஹிட் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா, டக்கு டக்கு டக்குன்னு எழுதிட்டு போனார்ல, அது மாதிரி தான் அவரும் நீங்க சொல்ற நபரும் ஹிட் ஆயிடுச்சுல. எந்திரிச்சேன்னா அவ்வளவுதான், எந்திரிச்சேன்னா எனக்கு என்ன தோணுதோ நான் எழுதுவேன். எழுதி வச்சு நான் பாட்டுக்கு ட்விட்டர்ல போட்டு போயிட்டே இருப்பேன். யாரும் என்னை வந்து கேட்க போறது கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன இதுவாகுதோ. சோர்ஸ் எங்கன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு இது சோர்ஸ், நான் தான் சோர்ஸ்ன்றீங்களா? எனக்கு என்ன தோணுதோ, இங்க என்ன தோணுதோ அதை சொல்லுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன்னு சொல்லுவார் இல்லையா இந்த படத்துல, யூத் படத்துல. அந்த மாதிரிதான் இங்கேயும் ஒரே மாதிரி தோணும். ஏதாவது ஒரு கதை எழுது, அவ்வளவுதான். அதுல ஆளுங்கட்சியோட தாவேகாவோட பேரை போட்டுக்க, வேலை முடிஞ்சது. வேற அது ஏன் 200 பாட்டினீங்க? அவ்வளவு குறுகிய மனசா உங்களுக்கு போடுற ஒரு 2000 போடலாம்ல. அது ரொம்ப மாறி இருக்கும்ல. 2000 கோடின்றது 11 கம்பெனி தானே. ஒட்டுமொத்த டாஸ்மாகோட இருக்கிற சரக்குன்னு சொல்லி தான் 2000 கோடி சொல்லலாம். 11 பிராண்டு தானே, அதுக்காக 1000 போட்டிருக்கலாம். எவனும் நம்ப போறது இல்லை. அதுக்கு 200 போட்டா என்ன, 150 போட்டா என்ன. திடீர்னு தகவல் எல்லாம் எடுத்து வெளில விட்டுருக்காரு பாத்தீங்களா? எல்லாரும் ஆடி போச்சு, மீடியா உலகமே அப்படியே மிரண்டு போச்சு அந்த செய்தியை கேட்டு. நான் வந்து இப்போ இது பெயில் வாங்கிட்டு இருக்காரு போல இருக்குது இந்த கேஸ்ல இருந்து வெளில. அவருக்கா? ஆமா, பிரகாஷுக்கா? நான் பெயிலபிள்ல போடுங்க.
சீண்ட மாட்டாங்கங்க, அந்த தைரியங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சீண்ட மாட்டாங்க, கப்பி ஆக்கிட்டாங்க. சரி, ஓகே. இத்துடன் பொலிட்டிக்கல் செய்தி வந்து முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்சிச்சு தான் சொன்னேன். அண்ணன் படம் நடிக்கிறாரு, ஒரு கைதியின் டைரி. ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட் தான், ஒரு கைதியின் டைரி தான். அதுல அண்ணன் தான் வந்து கர்நாடகா கதையா? அதுல அண்ணன் தான் பெங்களூரா? அண்ணன் தான் திருடன். அது தெரியுமே. நான் அந்த திருடன் சொல்லல, மேடேறி கேட்கிற திருடன் சொல்லல, கதையில திருடன். சாந்தன் அவர்கள் வந்து நடிக்கிறாரு, போலீஸா நடிக்கிறார். ஆமா, ஒரு கைதியின் டைரி அவர் எடுத்த படம் தானே? பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த படமா? அவர் தானே, இல்ல பாரதி ராஜாவா? ஆனா இவரு தானே, கமல் அவர்கள் தானே. ஒரு கமல் நடிச்சாருங்க. படம் டைரக்ட் பண்ணது பாரதி ராஜாவா பாரதி ராஜான்னு நினைக்கிறேன். யாராவது மன்னிச்சிடுங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் அதுக்கு பதில் சொன்னா போதும். ஆமா, ஒரே ஒருத்தர் இந்த படத்தை யார் எடுத்ததுன்னு சொன்னா போதும். ஒரு 5 பேர் வச்சுங்களேன், அதுக்கு மேல சொல்லாதீங்க. சரி, ஓகே, சொல்லுங்க. அண்ணன் வந்து திருடனா நடிச்சிருக்காரு. தலைவனை திரையில தேடாதரா. இப்ப பசிக்கும்ல எனக்கும். உங்களுக்கு நோய் பசிக்கிறதுனா உங்களுக்கு எதோ இதுவே இல்லாத மாதிரி தான், சோர்ஸே இல்லாத மாதிரி தான். என்ன சோர்ஸ் இருக்கு? சுசீந்திரனுக்கு கொஞ்சமாவது. ஓகே, ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐயோ, ஆகவே அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஆஸ் அ டேரக்டராக வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அண்ணனை வந்து ஏதோ ஒரு இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், அது வாசலை வச்சு அருவாவால் வந்து அண்ணன் வெட்டுற மாதிரி வந்து ரத்தங்கள் வந்து அது மாற்றி எடுத்துருந்துருக்கலாம். அண்ணன் பேச சொல்லி இருந்திருக்கணும். அது கூடாதுன்றதுனால தான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பேச ஆரம்பிச்சா 1 மணி நேரம் ட்ரெய்லர் போடுற மாதிரி இருக்கும், அது சரிப்பட்டு வராது அப்படின்றதுனால தான் அந்த கிராஃபிக்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. சுசீந்திரன் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு படம் எடுத்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இது ஒரு விபரீத முயற்சி தான், ஒரு கஷ்டமான காலம். எல்லைக்கே பார்த்துட்டும் ஒரு முயற்சி எடுக்கிறாருல, எல்லைக்கே பார்த்துட்டும் ஓகே இவரை கூப்பிடலாம், செய்ய இவரை வச்சு எடுக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காருல, அதுவே பெரிய விஷயம் தான். ஒருவேளை இது ஹிட் ஆகி சுசீந்திரனுக்கு என்னன்னா, எப்படியும் நம்ம படா போக போறோம், அது இப்படி படா போனா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு வந்திருக்கலாம். அண்ணனே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு இன்னும் இப்போ திரைமுகம் எனக்கு தேவைப்படுது, மக்களுக்கு முன்னாடி நான் இன்னும் போகணும், அகில இந்திய லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பிளான். அதாவது இப்படியே இருக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த 4% நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரைக்கு போயிட்டு என்னை வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நல்லா இருக்கே இவர் ஏன் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டு இங்கேயே வச்சுப்புன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருவாங்க, மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கட்சி யார் கைக்கு போகுன்றது உங்களுக்கு தெரியும். அவரு வேற சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான்லாம் சட்டமன்றத்துக்குள்ளெல்லாம் போனேன்னு அப்படின்ட்டு இருக்காரு. அவரே சட்டமன்றத்துக்கு பார்க்கறதுக்கு போகலாம், அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ஆவீங்க? அவர் சட்டமன்றத்துக்குள்ள போனா என்ன ஆவீங்க? என் அண்ணனையே உள்ள விட மாட்டேங்கிறீங்க, நான்லாம் வந்தா என்ன நடக்கும்? உள்ள விட மாட்டேங்கிறாங்களா? ஆமா, அவர் சொல்லிட்டாரு, அண்ணனை உள்ள விட மாட்டேங்கிறாங்களா, ஏதோ முட்டுக்கடை போடுறீங்க, தடுக்கிறீங்களாம். ஏய், அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் உள்ள போக முடியும். பைத்தியம், சும்மா உள்ள போக முடியுமா? தடை பண்றீங்க நீங்க. அதுக்கு எனக்கு புரியல. தடை பண்றாங்கன்னா உள்ள வரதுக்கு எப்படி தடை இது அலோவ் பண்ணுவாங்க? தடை தான் பண்ணுவாங்க. சட்டமன்ற உறுப்பினராக தான் எப்படி உள்ள போக முடியும்? அட, நான் எம்எல்ஏவா உள்ள வரதுக்கே நீங்க தடை பண்றீங்க. 15 வருஷமா அவ்வளவு பெரிய தடை பண்றீங்கன்னா எனக்கு எவ்வளவு தடை பண்ணுவீங்க? அண்ணனே விடலன்ற நீ யாரு? வேண்டிக்க நான் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், தயவு செய்து வேண்டிக்கிறோம், உள்ள போயிடாதீங்க, இரிட்டேட்டிங்கா இருக்கு, இங்கேயே தாங்க முடியல, இதுல உள்ள போய் எனக்கு புரியலங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? உள்ள போனா அப்படியே உள்ள போலன்னா இப்ப என்ன? எனக்கு உண்மையாவே சொல்லுங்களேன், அங்க எல்லாருமே பழுத்த பழங்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப அங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல. ஆமா, KN நேரு அவர்களா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், பின்னாடி இருக்க KKS ராமச்சந்திரனா இருக்கட்டும், OPS இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், எல்லாருக்குமே அரசியல் அனுபவம் இருக்கு. எல்லாருமே இது உங்களை தாண்டி பார்த்தவங்க தான், சரிங்களா? நீங்க போனோன்னா அங்க போனோன்னா ஐயோ வந்துட்டாரு சீமானு, சாட்டை வந்துட்டாங்க, அப்படியே இடம் அப்படியே அமைதியாக்கு அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்கன்றவாங்களா? ஆமா, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, JCD பிரபாகரன் உட்கார்ந்து இருக்காருல, திமுக காரங்களாம் எஞ்சி அமைதியா போகணும், சத்தம் போடாம போகணும்னாரு. யார? 75 வருஷம் கட்சியில இருக்கக்கூடியவங்கள சத்தம் போட்டு இருக்கும் போது ஷூ வெளியே போ அப்படின்றாரு. அவங்கள 75 வருஷம் கட்சிய, எதிர்கட்சிய அமைதியா போயிட்டீங்க. நீங்க 2 பேரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு அப்படின்றாரு. இவங்க போயிருவாங்க. ஒரு 4 பேரை கூப்பிடுவாரு. அப்படிலாம் இல்ல. என்ன இப்படிலாம் இல்ல, அதுக்குதான் நான் வளர்த்து வச்சிருக்கேன். நீ யார் என்னை வெளியே போக சொல்றது? நீங்க வளர்த்து வச்சிருந்திருக்கலாம், அது உங்களுக்கு தேவை, நீங்க வளர்த்து வச்சிருந்திருக்கலாம். சபாநாயகரே நீ யார் என்னை வெளியே போ. இப்ப தெரியுதா? போல வெறியோட காத்திருக்கேன், ஜிம்முக்கு போறேன். ஜிம்முக்கு போறது இதுக்காக, படத்துல நடிக்க.
எனக்கு ஒரு விஷயம் புரியல, படத்துல நடிச்சு தான் நீங்க வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு வரணுமா? உங்களுக்கு தான் இவ்வளவு இது இருக்குது, புகழ் இருக்கு. ஐயா உங்களுக்கு இன்னும் புரியலையா? திருநிதி காசுல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓ, அது உங்களுக்கு எது சோர்ஸ்னு கேட்பாங்களே இப்ப மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல நடிச்சதுக்கு ஒரு 5 கோடி கொடுத்துருவாங்க இப்ப. ஆமா, அதை வச்சுதான் நான் ஜிம்முக்கு போறேன், வீடு வாங்குறேன், கார் வாங்கினேன், எல்லாத்தையும் வாங்கினேன். இப்ப புரியுதா நான் எங்க வரேன்னு? நான் திருநெல்வேலி காசுல டீ கூட குடிக்கல. அப்ப எங்கடா சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க கேட்பீங்கல்ல? பாருங்க, எல்ஐகேல நடிச்சிருக்கேன்ல, இன்னொரு படத்துல நடிச்சிட்டு இதுல இருந்து நான் வந்து ஒரு 500 கோடி ரூபாய் சம்பாரிச்சேன். அந்த 500 கோடியில தான் நான் அடுத்தது வந்து ஃபெராரி கார் வாங்கினேன்னு சொல்லுவேன். ஃபெராரி கார் ரெட் கலரா? புரியுதுங்களாப்பா? அப்ப நீங்க கேட்க முடியாதுல்ல, ஒரு பை கேட்க முடியாது இல்ல. நீ எப்படி சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு கேட்க முடியாது. நான் அதுல எழுதி வேணாலும் தரேன், இது நடக்காது, சட்டமன்றத்துக்குள்ளார வரது நடக்காது, அவ்வளவுதான் எழுதி தரேன். சரி ஓகேங்க, சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசலன்னா என்ன? நான் மக்கள் மன்றத்துல பேசுறேன். அங்கதான் பேச முடியும், வேற எங்க போய் பேசுறது? அது போதாதான் மக்களுக்காக நான் நினைக்கிறேன். அதுக்கே ஓட்டு போடலன்னா பரவாயில்ல. ஐயோ, அதுவே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தாங்க கூப்பிடுறாங்க. உங்களுக்கு புரியலையா? இப்போ 4 டீமை கூப்பிடுறாங்க, தாவேகா, டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே. இதுல 3 பேருக்கு வந்து பேசுறதுக்கு வேலைகள் இருக்கு. 3 பேருக்கு பேசுறதுக்குன்னா என்ன நடந்திருக்கு, நாங்க இதை பண்ணியிருக்கோம் பண்ணல, நீங்க ஏன் அப்போ இது பண்ணீங்க பண்ணல, நீங்க ஏன் அவங்களோட கூட்டணியில இருக்கீங்க, ஏன் பேசுனீங்க வச்சீங்கன்னு பேசுவோம். 3 பேர் நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க ஏன் கூட்டணி வைக்கலன்னு பேசுவோம். ஏன் நீங்க 15 வருஷமா ஜெயிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்போம். ஏன் உங்களை அவங்க கேட்பாங்க, நீங்க என்ன பேசுவீங்க? அப்பப்போ ஒரு படத்துலனா ஃபுல்லாவே காமெடியானா அது காமெடி படமா மாறிடும். அப்பப்போ ஒரு படத்துல வந்து அப்பப்போ கொஞ்சம் காமெடி வைக்கணும்னு ஒரு இது இருக்கு இல்ல, அதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் சொல்றேன், அதுக்கு தான் சேர்த்திருக்காங்க. இந்த டிபேட்ல எல்லாம் கூப்பிடுறதே வந்து அதுக்காக தான், வேற எதுக்கும் கிடையாது. 3 பேருக்குள்ளதான் காம்படிஷனே. நீங்க சும்மா நாளாதான் ஒன்று ஃப்ரீயா கிடைக்கன்றதுக்காக உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ உங்களை நம்மள வந்து பெருசா அது நம்ம பேசும்போது கொஞ்சம் அந்த இதுவா பேசுவாங்கல்ல, ஆக்ரோஷமாலாம் வந்து பேசுவாங்கல்ல, சரி அது ஒருத்தர் இருக்கணும்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கணுமேன்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்காக நாங்க சட்டமன்றத்துக்கு போறோம், நாங்க சட்டப்பேரவைக்கு போனோம், என்ன ஆகும் தெரியுமா? என்ன நீங்க தான் போக மாட்டீங்களே, நீங்க தான் ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவீங்களே. ஒரு சட்டமன்றம் மாதிரியா இருக்குது, ஒரு முதலமைச்சரா இருக்காங்க அப்படிலாம் சொல்ல. அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு குழந்தைய கேட்டா கூட சொல்லுங்க 5943 சொல்லுங்க, 5093ன்றீங்க. உண்மையாவே சொல்லவா? இது பார்க்கும்போது எப்படி இருக்கேன் மேலே பார்த்து நானே இல்ல, உண்மையாவே போர் அடிக்குது. ஏன்னா இவங்களை பத்தி பேசி வேஸ்ட் ஆஃப் டைமா இருக்கு. இந்த 5900 சில்றதுலாம் இதெல்லாம் சில்லற மேட்டர், சாதாரண விஷயம், ரொம்ப நமக்கு நடக்கிற சாதாரண ஒரு மனிதனுக்கு இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். அதை ஒரு தடவை 2 தடவைல வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க சொன்ன கதைகளை யோசிச்சு பாருங்க, அவருக்கு வந்து ஒரு வாயில ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதை நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசுறீங்க. நீங்க உலகத்திலேயே இல்லாத பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுறீங்க. இந்த நாட்டிலேயே நடக்காத, உங்களுக்கு நடக்காத சில விஷயங்களை கற்பனையா பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க வந்து மக்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, மக்கள் அவரை எந்த இடத்துல வச்சிருக்காங்க, உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதை நீங்க பாத்துக்கணும். இதை நம்ம நகைச்சுவைக்கெல்லாம் சீரியஸாவே சொல்றேன். இன்னைக்கு அவர் 5900 சில்ட்ரன் பேசுறது உங்களுக்கு காமெடியா இருக்குன்னு சொல்றீங்கன்னா, அவரை எங்க வச்சிருக்காங்க மக்கள்? நீங்க நல்லா தூய தமிழ்ல அப்படியே சட்டையை கிழிச்சிட்டு நீங்க பேசினா அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுன்னு சொல்ற உங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு தயவு செய்து பாத்துக்கோங்க. அதுதான் அவர் சொல்றாரு, நல்லதுக்கு காலம் இல்ல. நீங்க நல்லதே இல்ல, நல்லதுக்கு காலம், நீங்க நல்லதே கிடையாது, இந்த நாட்டுக்கு நீங்க நல்லது கிடையாது, புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு நீங்களே மனம் திருந்தி நீங்களே வந்து கட்சியை கலைச்சிட்டு போயிடுங்க. அதுதான் உண்மையாவே மிகப்பெரிய கிருமி ஆயிவீங்க. இவங்களை சேர்க்கவே கூடாது, அண்டவே விடக்கூடாது இந்த ஊருக்குள்ளார. அப்புறமேட்டு கிருமின்னு வச்சிடலாமா உங்களுக்கு பேரு? நான் எதுவும் வைக்கல, அதுவா ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இவங்க நம்ம ஊருக்கு தேவையில்லாதவங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பென்னிக்கு திண்ணியை பிடிச்சி நடக்கிற காலத்திலே வந்து இவர் வந்து அவர் கையை பிடிச்சி, இப்ப நீ தமிழ் பேசினா மட்டும் இங்க என்ன கிழிஞ்சிட போகுது? நீ பேசி இங்க என்ன நடந்து போச்சு? முதல்ல நீ போறதுக்கு அவ்வளவு பெரிய ஆளு, முதல்ல நீ சட்டமன்றம் போறதுக்கு நீ முதல்ல தேர்தல்ல நிக்கணும். உன்னை தேர்தல்லையே நிக்க விடல, கேட்டா காரணம் இதெல்லாம் சொல்றல, நான் என் மாப்பிள்ளைய நிக்க வச்சேன், எங்க அக்காவை நிக்க வச்சேன், உன்னை ஏன் நிக்க வைக்கல? உன்னை ஏன் கட்சி தேர்தல்ல இந்த தடவை நிக்க வைக்கல? நான் வளர்ந்துட்டேன், வளர்ந்து வரவங்களுக்கு வழி. நான் வளர்ந்துட்டேன், எந்த தேர்தல்ல நின்று நீ வளர்ந்ததுக்கு? முதல்ல நான் யூடியூப் சேனல்ல சம்பாதிச்சிட்டேன்ல, அவ்வளவுதான். சம்பாதிக்கிறதுக்காக தான் நீங்க அந்த கட்சியை நடத்துறீங்க. நீங்களும் சரி, உங்க அண்ணனும் சரி, உங்க கூட இருக்கிற எல்லாருமே இந்த சம்பாதிக்கிறதுக்காக ஒண்ணு நடத்துறீங்க. உங்களுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. இப்ப
சாவேக்கா விஜய்னு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அதை வச்சு சம்பாதிக்கிற முடியாத வரைக்கும் சம்பாரிச்சுக்குங்க, அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு தேர்தல் வரும், நாடாளுமன்ற தேர்தல் வரும், அப்ப கொஞ்சம் சம்பாதிக்கலாம், அப்ப கொஞ்சம் சம்பாரிச்சிங்க, நல்லா வியூஸ் போகும். உள்ளாட்சி தேர்தலும் ஜெயிக்க மாட்டீங்க, உறுதி. அதுல வருமானம் வரும். அதுக்கப்புறம் யூடியூப்க்கு ஆட்லாம் தருவாங்க, அதை வாங்கி போட்டுங்க. அப்புறம் அண்ணனுக்கு கொஞ்சம் இது வரும், அதை வாங்கி அவரு போட்டுப்பாரு. அவரு வேற கொலவெறியா காத்திருக்காரு, ஜிம்முக்கெல்லாம் போய் கொலவெறியோட காத்திருக்காரு. உலகத்திலேயே தேர்தலுக்கு ஜிம்முக்கு போய் கொலவெறியோட காத்திருக்க ஒரே அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இந்த லட்சணத்துலதான் கட்சி நடத்திக்கிட்டு அடுத்தவனை பார்த்து நம்ம வந்து பென்னிக்கு கதை, இந்த கதை, ஏளனம் பேசுற கதையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையாவே அவங்க ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. வேணாம், இவங்களும் திட்டுவாங்க வேற. அததான் சொல்றேன், வேணாம். அவங்க இந்த ஊருக்கு தேவையில்லாதவர்கள் அவங்க ஏதோ ஒண்ணு சரி பொழுது போகலையேன்றதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, அவரு இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்காருன்றதான், மத்தபடி வேஸ்ட் ஆஃப் டைம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த முதியோர் காப்பீடு அந்த திட்டம் வந்துன்னா ஃபுல்லாக, அதாவது வித்தவுட் அவங்களோட அந்த இன்கம் டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபுல் வந்து மெடிக்கல் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து வரப்போகிறதா இப்போ ஒரு தகவலுக்கும் சொல்லியிருக்காங்க. அது ஏதோ ஸ்கீம் பேர் கூட ஒன்று சொல்லியிருக்காங்க, பிஎம் ஃபண்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த திட்டத்தை. அதான் 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயம். அது வயது உச்சவரம்பின்றி சொல்லியிருக்காங்க. அது ஒன்லி கவர்மெண்ட்டா இல்லை ப்ரைவேட்டும் சேர்த்தான்றது அந்த டீட்டெயில் மட்டும் எல்லாத்துக்கும் சேர்ந்தாதான் இருக்கும். கவர்மெண்ட் இதெல்லாம் இல்லாமல் தான் இருக்கும். நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். 70 வயசுக்கு மேலே அப்படின்றது மட்டும் கொஞ்சம் மேபி வேணா இருக்கலாம். ஏன்னா ஒரு 60+ இல்லை 65+ன்னு கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் கூட நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 70 வயசுக்கு மேலேயும் நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க நிறைய பைசா இல்லாமல் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்சூரன்ஸ் போட்டிருந்தா, ஏன்னா இன்சூரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இன்சூரன்ஸ் இது கிடையாது. ஒரு ஏஜ் பார் வந்து அதுலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 70+ல அவங்க கொடுக்குறாங்கன்றது, ஒரு கவர்மெண்ட் கொடுக்குதுன்றது ஒரு நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது அவங்களுடைய 100வது நாளில், ஆட்சியோடைய 100வது நாளில் சொல்லியிருக்காங்கன்றது கூடுதல் ஸ்பெஷல் விஷயம். அதே மாதிரி இந்த லேண்ட் டேக்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க, அதுவும் இனிமேட்டு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் இந்த அளவுக்கு இதுன்றது தெரியல. அது தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.